விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वक्लुली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वक्लुली. அது இந்த எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் நைட்டு பாட்காஸ்ட் பேசுகிறேன்னா, காலையில் வேலை வேலைன்னு சுற்றிட்டு இருக்கிறதுனால நைட்டில் ஃபேனும் போட முடியாது, சவுண்டு கேட்கும். அப்புறம் ரூமுக்குள்ளே போட்டு பேசலான்னு பார்த்தா எல்லாம் தூங்குறாங்க. ஹாலுக்கு உட்காந்துட்டு ஃபேன் சத்தத்தை ஆஃப் பண்ணிவிட்டு பேசும்போது இந்த கொசுலாம் கடிக்கும். அதனால் அது ஒரு கடுப்பான விஷயம். இந்த பல போராட்டங்களுக்கு நடுவில் தான் உங்களுக்கு நாங்கள் அந்த பாட்காஸ்ட் பேசிக்கிட்டு இருக்கேன் என்பதை தெரிந்து கொள்கிறேன். ஸோ இன்றைக்கி இன்றைக்கி பேச போகிற விஷயம் ஒரு ஃபேன் கிட்ட கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவங்க நீங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, பிரச்சனையான ஒரு குழப்பம் இருக்குது, எங்கள் எல்லாருக்குமே கிளாரிட்டி இருக்குது, நீங்கள் பேசுங்கண்ணா. நானே ஒரு குழப்பவாதி இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் ரீசெண்டாக ஓக்கலுளி இதெல்லாம் மீம்ஸ்லாம் வந்துச்சு ஃபஸ்ட் டைம் பாட்காஸ்ட்டுக்கெலாம். ஸோ ஒரு பையன் ஓக்கலுளியில் ஹனி நக்கிங் டாவில் பஸ்கி எபிசோடில் இருக்கிற ஜோக்ஸ் எல்லாம் தூக்கி மீமாக போட்டுக்கிட்டு ஒரு 400-500 ஆகாலாம் வந்துச்சு. அதெல்லாம் பெருசு. ஸோ மீம் கல்ச்சராகவும் பாட்காஸ்ட் வர வச்ச ஃபேன்ஸுங்களாம் நன்றி. ஸோ என்ன ஆச்சுன்னா, போன வாரம் தமிழனி என் பாப்பாவுக்கு ஆன்லைன் எக்ஸாம். அது எல்கேஜி தான் படிக்குது. ஆன்லைன் எக்ஸாமு. ஆமாம், எல்கேஜி ஆன்லைன் எக்ஸாம் மக்களே. ஸ்டோரி டெல்லிங், ரைம்ஸ் டெல்லிங், அப்புறம் ட்ராயிங், ஜாயின் த டாட்ஸ், கலர் வித் கிரையான்ஸ் அதெல்லாம் போச்சு. ஆனால் நான் தான் பக்கத்தில் உட்காருவேன், ஒய்ஃப் உட்காருவாங்க, பக்கத்தில் நான் உட்காந்துப்பேன். ஆனால் இந்த ட்ரிகரிங் ஆஃப் த பிரிகரிங் ஆஃப் த கிகரிங் எங்கே ஆச்சுன்னா, என் பாப்பாவுக்கு பீரியாடிக் டேபிள் இருக்குது டெஸ்ட்டில். இல்லை 2 டேபிள் 1 டேபிள் இல்லை, பீரியாடிக் டேபிள் ஃப்ரம் த கெமிஸ்ட்ரி. யூ ஃபக்கர்ஸ் படிச்சிருப்பீங்களே, கார்பன் 1, ஹைட்ரஜன்னா 2, ஹீலியம்னா லித்தியம்னான்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் போட்டு கெமிஸ்ட்ரியில் ஒரு கட்டம் போட்டு சாவடிப்பானுங்களா. அது எல்கேஜிக்கு இருக்குது. நான் பார்த்துட்டு ஏதோ ஜோக்கு போல் ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, உண்மையிலே இருக்குது. என் பாப்பாவுக்கு நான் கிளாஸுக்கு அப்புறம் எதுவுமே வீட்டில் சொல்லித்தரது இல்லை. எல்கேஜி தான் படிக்குது. டார்ச்சரே பண்ண மாட்டேன். வெட்டியில் விட்டு பாடம் விளாண்டுட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸே தப்பாக சொல்லுங்க, கண்டுக்க மாட்டேன். இந்த வயசில் அதை மண்டுன்னு சொல்லி என்ன ஆகும் போகுது. அப்படி சொன்னாலும் முடிஞ்சு போச்சு ஸ்கூலுக்கு. அதை எதுவும் நடக்கலை, அந்த தப்பிச்சிட்டாங்க. அது பாட்டு வளரும். அப்படியே ஆன்லைன் கிளாஸில் ஃபிசிக்கல் ஸ்கூல் நேரில் போனால் மட்டும்தான் இல்லை படிப்புனா. ஆன்லைனில் அதுங்க என்ன புரிய போகுது, பேக்க பார்த்துட்டு உட்காந்துருக்கோம், மூக்கு நோண்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது பீரியாடிக் டேபிள் உண்மையிலே ஒரு பையன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். 20 வரைக்கும், நம்ம 20 வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ தான் அது போர்ஷனில் இருக்குன்னே தெரிஞ்சு எனக்கு. இன்னுமே எனக்கு அந்த டேபிள் எது கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில. என் பசங்கிட்டலாம் சொல்லி சிரிக்கிறாங்க, எனக்கு பொய் சொல்லாதுனே. ஆனால் மொத்தம் உண்மையிலே இருந்துச்சுடா பீரியாடிக் டேபிள். இதை பற்றி அந்த ஃபேன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க, ஆமாம் எங்கள் பாப்பா இருக்குது, இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது இருக்குண்ணே அப்படின்னா. நான் சொன்னேன், தெரிலம்மா, ஏதோ ஒரு ஜீனியஸ் ப்ரோக்ராமாக பாப்பா சேர்ந்துருக்கிறது. ஸோ அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் கட்டினா 5 பேருக்கு ஒரு டீச்சரா, அது மாதிரிலாம் இதெல்லாம் எதுக்குமா வருது. வீட்டில் சேர்த்தாங்க, நான் எதுவும் சொல்கிறது இல்லை. அப்படியே போட்டால் +2 வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சுக்கோ அப்படின்னு ஒய்ஃப் சொன்னாங்க. சொல்லலை, எதாவது அலைய வேணாம், ஸ்கூல் மாற்ற தேவையில்லை, அதில் கரிக்குலம் ஓகே கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எனக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஸ்கூலில் ஒன்று போடு, வீட்டில் சொல்லி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இல்லை அது சேஃப்டி தான், ஸ்கூலுங்க சேர்த்து விட்ருவோமே, சேஃப் அது பார்த்துப்பாங்க, அப்படியே வளர்ந்துடும். அது எருமாடு மரம் மாதிரி அப்படியே வளர்ந்துடும் அது அப்படின்னா. அது மாதிரி தான் இருந்துச்சு பார்க்க. இது அவங்க சொன்னாங்க, ஃபேன் சொன்னாங்க, எனக்கு பாப்பா இருக்குது, இந்த ஜென்ரேஷன் எந்த அப்டேட்டில் போகுதுன்னு எங்களுக்கு தெரியல, என்ன சொல்லித்தரணும் என்ன சொல்லித்தரலன்னு தெரியல. ஏன்னா அதுங்க கண்ணுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடுதுங்கிற வார்த்தை சொன்னாங்க. இதுதான் நமக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குள்ள வித்தியாசம். நீங்கள் சூஸ் பண்ணலாம், இந்த பேப்பர் தான் வாங்குவேன், இந்த சேனல் தான் நீ பார்க்கணும். ப்ரைவேட்டுக்கு முன்னாடி டிடி மட்டும்தான் வந்துச்சு, அதை சொல்கிறதான் ப்ரோக்ராமு. டிவியை ஆஃப் பண்ணால் உங்களோட அவுட்டர் வேர்ல்டு நாலேஜ் முடிஞ்சு போச்சு. நீங்கள் நியூஸ் பார்க்கல அப்படின்னா அவ்வளோதான், வேர்ல்டு எனக்கு மறைஞ்சு போச்சு. ஒன்ஸ் ப்ரைவேட் டிவி வந்ததுக்கப்புறம், சன் டிவி வந்ததுக்கப்புறம் ட்ராமா, ஜெய டிவி, ராஜ் டிவி, டிவியை வச்சு ஒரு வாழ்க்கையில் எனக்கு ஓடிச்சு. ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி இல்லையே. வாட்ஸ்அப் இருக்குது, ஃபார்வர்ட் மெசேஜ் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது,
இப்போ இன்ஸ்டாவில் சொல்கிறது தான் நாலேஜ். இப்போ இன்ஸ்டா வந்து குழந்தைங்களோட பாடி சயின்ஸை வந்து எவ்வளவு ஹராஸ் பண்ணுது. ஒல்லியாக இருந்தால் தான், குண்டாக இருந்தால் அசிங்கம், ஒல்லியாக இருக்கணும், ஸ்லிம் ஃபிட்டுங்கிற மாதிரி எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறதெல்லாம் இப்போ அமெரிக்காலலாம் கேஸ்லாம் போட்டு அவன் அல்காரிதம்லாம் மாற்றிட்டு இருக்கான் ஃப்ராடுகிற பையன். ஸோ இப்படி ஒரு கும்பல் போகுது. ஸோ அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. நீங்கள் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க இதை சொல்லித்தரணுமா சொல்லித்தரக்கூடாதான்னு? நான் நாலேஜ் அப்படி பிரிக்க முடியாது. நான் சொன்னேன், நீ பரவாயில்லம்மா, எனக்கு என் பீரியட் டேபிள் போய்ட்டுருக்கு எல்கேஜிக்கு தமிழ் அடிக்க, நான் என் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இந்த ஸ்கூலில் பாப்பா அங்கே என்ன ஒரு பேசிக் இதுவாக இருக்குன்னா சக்ஸஸ் த வின்னிங் த அச்சீவ்மெண்ட் அப்படின்னு அந்த காதில் ஹெட்ஃபோன் பண்ணிட்டு பேசுவாங்கள்ல ஃபகத் ஃபாசில், அந்த மாதிரி. ஸோ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு கல்வி அது கண்டிப்பாக தேவை. பணக்காரன் தான். இப்போ இந்த ஜோஹோ ஆப் ஓனர் ஒருத்தர் சொன்னார், பணம் என்பது வாழ்க்கை நிம்மதிக்கு வந்து பணம் தேவையில்லை. பணம் தேவை தான், ஆனால் எப்போவுமே தேவையில்லை. அது எப்போ சொல்கிற நீ? ஜோஹோ கம்பெனியை எடுத்து வளர்த்து நீ கோடி கோடியில் சம்பாதிச்சு எல்லாத்தையும் எல்லா அழவையும் பார்த்துட்டு அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ கொடுக்குற. இதை பசியில் சுற்றுறங்கிட்ட சொல்ல முடியுமா? செருப்பால் அடிப்பான். ஸோ இந்த வாழ்க்கை கோர்ஸ் எல்லாம் சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சம்பாதிச்சுட்டு செட்டில் ஆகிட்டு ரிட்டையர் ஆகிட்டு தான் அதெல்லாம் சொல்லுவானுங்க. உலகத்துக்கு ஏதாவது பண்ணணுன்றான் பில்கேட்ஸு. அது எப்போ சொல்கிற? எல்லாத்தையும் ஒத்துட்டு லினக்ஸு, ஓப்பன் சோர்ஸு, மேக்கு எல்லாத்தையும் கடுப்பேற்றிட்டு நீ அவன் கொண்டாந்தால பெரிய புரட்சி வந்துச்சுலாம் வேறு. நீ சம்பாதிச்ச எல்லாம் ஆடிட்ட. உன்னை மாதிரி வளர்ந்த எந்த சின்ன கம்பெனியும் முழுங்கி அவங்கள காலி பண்ணி எல்லா பேரும் நீ வாங்கிட்டு முடிச்சதுக்கப்புறம் உலகத்துக்கு செய்யணுங்கிற சேவ் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸுன்ற இந்தியா எஸ்போ வி ஹேவ் டு சேவ் இந்தியாங்கிற எஜுகேஷன் ப்ரோக்ராம்ன்ற வேர்ல்டுக்கு பாத்ரூம் கட்டி தரணும் அப்படிங்கிற. ஸோ இதெல்லாம் ரிட்டைர்மெண்ட் டைமில் சொல்கிற ஸ்பீச்சஸ் மாதிரி இந்த கேரளா. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு கல்விங்கிறது சக்ஸஸுக்கு தேவை. நிறைய வீடுங்க, இந்த முதல் தலைமுறை பட்டதாரிம்பாங்க, இந்த நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போதெல்லாம் ஒரு படிப்பு தான் ஒரு வீட்டை கொண்டு போகுதுங்கிறது இந்தியாவோட ஏஷியாவோட முக்கால்வாசி நாட்டோட நிலைமை. எஜுகேஷனை வச்சு தான் ஒரு ஃபேமிலியோட சர்வைவலே இருக்குங்கிற மோடில் இருக்கும் பொழுது இப்போ இருக்கிற ஸ்கூல்லாம் சக்ஸஸ் ரேட், பர்சன்டேஜ் ரேட், பாஸ் ரேட்னு சொல்கிற அளவுக்கு ப்ரெஷர் இருக்கிறது தான் உண்மை. ஸோ இவ்வளோ 100% வாங்கணும், அது வாங்கினா தான் அது ப்ரமோஷன், அது போஸ்டருங்கிறது. ஸ்கூல் ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஸ்கூலோட மார்க்கெட்டிங்லாம் காண்டாமா? ஸ்கூல் மார்க்கெட்டிங் இல்லை, நம்மளே அதை எதிர்பார்க்குறோம். எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்கூலில் போட பிரச்சனை இல்லை, நல்ல ஸ்கூலாங்கிற எதை வச்சு சொல்கிறாங்க? பாஸ் ரேட்டு தான். அது காஸ்ட்லியான ஸ்கூல். அந்த ஸ்கூலில் ஏசி இருக்குது, ஆனால் எல்லா பசங்களும் ஃபெயில் ஆவாங்கன்னு ஒரு கணக்கு இருந்தால் சேர்க்க போகிறதில்ல. இது ஒரு ராசிபுரம்னு ஒரு ஊர் இருக்கேன், அடிச்சு புள்ள பசங்களெல்லாம் ஒன்றா உள்ளே விட்டு அடி வெளுத்து சொல்லிக் கொடுப்பானுங்க. எல்லா பசங்களும் அங்கே தான் போய் படிப்பான். ஜெயில் மாதிரி தான் இருக்கும். சக்ஸஸ் ரேட், பாஸ் மார்க், கோட்டா, ரிசர்வேஷன், கட் ஆஃப், என்ட்ரன்ஸ், ஐஐடி, ஜேஇ, நீட், அனிதா, எவ்வளோ இருக்குது எஜுகேஷனில் பின்னாடி, எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு தெரியுமில்ல. ஸோ அப்படி போகுது. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ நாயா ஏதோ பெரிய பழம் மாதிரி இவ்வளோலாம் ஃபீல் பண்ணுற எஜுகேஷன் சிஸ்டம் ஆகும்னு நீங்கள் பண்ணீங்கன்னா, ஏன்னா 400 பழப்புண்டையாகத்தான் வளர்ந்தேன் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நண்பர்களே, என் ஊர் திருச்சி. என் ஊர் ஃபுல்லாக ஸ்கூலு மட்டும்தான் கட்டி வச்சுருப்பாங்க. என் ஊரெல்லாம் பேர் போனது டியூஷன் சென்டருக்கு மட்டும்தான். பசங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது படிப்பு 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 படிப்பு. அதிகபட்சம் விட்டால் காவேரி பாலம், மெயின்காடு கேட்ட ஷாப்பிங், அது ஒரு 10 கடை தான் இருக்கும். அதை விட்டால் மேரிஸ் தேட்ரு, சோனா மீனா, அதை விட்டால் வேறு எங்கேயும் சுற்றவும் மாட்டாங்க. டியூஷன் சென்ட்ரு, ஸ்கூலு, அவ்வளோதான். ஸோ நான் வந்து 5வது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற சின்ன ஸ்கூலில் படித்தேன். கிங்ஸ்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஸ்கூல். அங்கே வந்து வீட்டுக்கு பக்கத்தில் சேர்த்து விட்டாங்க. நல்ல கோச்சிங். இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த நிறைய இடத்துலலாம் குட்டி குட்டி ஸ்கூல் இருக்கும். அங்கே இருக்கிற கோச்சிங்லாம் அவங்களுக்கு பெரிய ஸ்கூலில் கூட இருக்காது. ஆனால் பிரச்சனை படித்தவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ண தெரியாது. ஆனால் சில டீச்சர்லாம் அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே செத்தெல்லாம் போயிடும். வேறு லெவலில் இருக்கும். நான் 6வதுக்கு அப்புறம் படித்த ஸ்கூலில் சமாளித்ததெல்லாம் அந்த 5வது வரைக்கும் கொடுத்த ட்ரைனிங் தான். அந்த ஸ்கூலில் படிக்கலைன்னா சமாளிச்சிருக்க முடியாது. இங்கிலீஷோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், ஹோம்ஒர்க், ட்ரைனிங் எல்லாமே அப்படி தான். ஸோ அப்படி தான் நான் வந்தேன். 5வது வரைக்கும் கிங்ஸ்லி ஸ்கூல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஆனால் அங்கேயும் 5வதுலேயும் மிமிக்ரி ஷோ,
இந்த கிருபானந்த வாரியார் மாதிரிலாம் பேசி, டொனால்ட் டக் மாதிரிலாம் பேசி அப்போவே ஒரு இது ஒன்று வைக்கிறோம். ஒரு பெரிய விசுவோட டைலாக் கூட எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா தானே கெடுத்துச்சு. இப்போல்லாம் அது என்னை விட ட்ரோல் அது. ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியனுக்கு பைத்தியம் பிடிச்சா, இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்க்குற பைத்தியக்கார வைத்தியம் கிட்ட எனக்கு பிடிச்ச பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துப்பான் அப்படின்னு டைலாக் வந்து 5வது சொல்லி கிளாப்ஸ் வாங்கி ஃபேமஸ் ஆனேன். ஸோ அது வந்து அங்கே வந்து கெடுபிடுன்னு வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் 5வது நல்ல டீச்சிங். ஜெயந்தி மிஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க, மேக்ஸ் மிஸ். அடி வெளுக்கும். அவங்களுக்கு குழந்தை இல்லை, ஆனாலும் ரொம்ப எல்லா பசங்களையும் பிடிக்கும். அது அன்புனால டஸ்ட்டு தூக்கி மண்டை மேலே அடிப்பாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் வின்னி மிஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க, மலர் மிஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க, தேவிகா மிஸ்ன்னு இருந்தாங்க. அந்த ஓனர் பையன் பேர் தான் கிங்ஸ்லி. அவனால் பெருசாக ஹிட்டாக இருப்பான், ஜாஜி அண்டிக்காக இருப்பான் அந்த பையன். அவன் கீழே இந்த ஓனர், ஸ்கூல் ஓனர்னால கீழே சுற்றுவான். அவன் பாட்டு பந்தாவை சுற்றிக்கிட்டு இருப்பான். ஃபஸ்ட்டு லஞ்சு அம்மா மதியானம் கொண்டு வரும். அதை வச்சு எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா கேரட் பொரியல், அதான் டக்குன்னு பண்ணிடலாம். சாம்பார் கேரட் பொரியல் அவ்வளோதான். சாப்பிட்டுட்டு அங்கேயே அது குட்டி ஸ்கூல்லே கராத்தே கிளாஸ் எல்லாம் இருக்கும், ஃபன் பண்ணிவிட்டு வந்துடுவோம். அப்புறம் 6வது வந்து கேம்பியன் ஆங்கிலோ இண்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சொல்கிறேன், ஸ்கூலை பற்றி சொல்கிறேன். ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல் பெரிய ஸ்கூல், திருச்சியிலே பயங்கர பீட்டரான ஸ்கூல். காஸ்ட்லி ஸ்கூல் மெரிட் ஸ்கூலு. ஸோ நீங்கள் 6வது சேர்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. 5வது வேறு ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஒரு பசங்களுக்குலாம் கொஞ்சம் ஒழுங்காக அந்த என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணல அப்படின்னா நிறைய ஃபீஸ் கட்ட, டொனேஷன் கட்டி தான் சேரணும். பந்தாவான ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல். நம்ம படித்து என்ட்ரன்ஸ் எழுதி என்ட்ரன்ஸில் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பெருசாக டொனேஷன் மிஷின் ஒன்றும் இல்லை, நம்ம கம்மியான பாஸ் பண்ணிட்டு நான் சொல்லுவேன். நீட் எக்ஸாமுக்கெலாம் என்ன என்ட்ரன்ஸ் தானே, அது இல்லாமல் ஒரு பொண்ணு தற்கொலை பொண்ணுன்னா புண்டை மாதிரிலாம் பேசுவாங்க ஆன்லைனில். ஸோ ஏன்னா 6வதுக்கு வரும் பாருங்க, 6வது ஸ்கூல் 6வதுக்கு நான் என்ட்ரன்ஸ் எடுத்துகிட்டு வெளியே வரேன். கேட்டுக்கிட்டே எங்கள் அம்மா அப்பா 2 பேர் நிற்கிறாங்க, கண்ணு கலங்கிட்டு, தம்பி நல்லா பண்ணியப்பான். நிறைய வீட்டில் பாருங்கள், நான் 6வது அந்த ஸ்கூலில் போகிறதுங்கிறது என் வீட்டில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. என் பையன் ஸ்கூலில் படிச்சிடணும்னு அதுக்கு கண்கலங்க நின்னாங்க. அதுக்கு நான் 1 மாதம் ட்ரைனிங் எடுத்தேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. இதுதான் பாதி வீட்டோட நிலமை. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு ஒரு இடத்துல போய் ஒரு புள்ள சேர்றதுங்கிறது அடுத்த ஒரு 4 ஜென்ரேஷனுக்கான அடித்தளம் அது. அதை இங்கே உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்க காசை தின்னுக்கிட்டு ஜாதிங்கிற பேரில் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கிற புறம்போக்குக்கெலாம் அந்த வழி புரியாது. அனிதா தொங்கியிருக்கானா அவளுக்கு தெரியும் அந்த வழி, அவளுக்கு தெரியும் அவள் எந்த நிலைமையில் உட்காந்துருந்தாங்கிறதுலாம். ஏன்னா யாருக்கும் தேவை மாரி கிடையாது உயிரை மாச்சிக்கணும் ஒரு பரீட்சைக்காகலாம். அந்த தேர்வு அவளுக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சு, அவள் கனவுக்கான மரியாதையை கொடுக்கணுமே தவிர கேள்வி புண்டை அவனும் கேட்கக்கூடாது. அந்த ஒரு 6வது எக்ஸாமுக்கே பதட்டமாக இருந்ததை நான் பார்த்தேன். பாஸ் ஆகிட்டேன், போனேன், எல்லாம் ஓகே. இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பேச போயிட்டு இப்போது இது என்னவா அந்த டாபிக் மாறப்போகுதுன்னா, ஓப்பனாக சொல்கிறேன், இதில் கூச்சப்பட ஒன்றும் இல்லை. என் ஸ்கூலில் படித்த மற்றவங்கன்னு எப்படி வேணால் சொல்லலாம். வாழ்க்கையிலேயே வெறுத்த நாட்கள் நான் 6வதுலேருந்து +2 வரைக்கும் படித்த அந்த ஸ்கூல் வாழ்க்கை தான். இன்றைக்கி நான் எல்லாத்துமேலேயும் ஒரு கோமாகவே சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு அடித்தளம் அவங்க தான் போட்டாங்க. ஒன் ஆஃப் இந்த மாதிரி ஈகோயிஸ்டிக் ஸ்கூல்பாங்கள கேம்பியன், த பிராண்டு எல்லாம் ஃபாதருங்க முக்கால்வாசி அட்டி வெளுப்பானுங்க, ஸ்ட்ரிக்ட்டு. ஒரு என்ன சொல்கிறது, நாங்கள் போய் சேரும்போதே அங்கேருந்தே எல்கேஜியில் படித்தவனா வேறு மாதிரி இருப்பான். எல்கேஜிலேருந்தே படித்தவனா இங்கிலீஷ் பேசுவான், வேறு மாதிரி பார்க்குறது. அப்போ அந்த ஜாதிலாம் தெரியாது, அது வேறு மாதிரி ஒரு ரிச் புவர் வில்லேஜ் சிட்டி மாதிரி. திருச்சியே குட்டி ஊர் தான், அந்த ஒரு இதுவே தனியாக தெரியும். தனியாக ஒரு குரூப்பாக ஹராஸ்மெண்ட்லேருந்து புல்லிங்லேருந்து என்னோடய ஸ்டாமரிங் பிரச்சனை ஸ்கூலில் நடந்ததான் சொல்லியிருக்கேன். என்னெல்லாம் புல்லிங் தான் எல்லாருமே. நீங்கள் அத்தனை பேரும் என்னை வீடியோவில் பார்த்து நம்ம பண்ண பாவம் தான் இப்படி சுற்றணும் மாதிரி பார்ப்பானு. அடி நிறைய அடி எனக்கு அடிக்கலாம் திருப்பி வராதான் வீக். நான் இவனுங்களை விட டீச்சருங்க பெரிய டார்ச்சர். எஜுகேஷன் சிஸ்டம் அவனுங்க ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனித பதறகளே அல்ல. உலகத்தில் இருக்கிற சைக்கோ பயிலுங்க 3/4 பேர் டீச்சராக இருக்கிறான் தான் நான் சொல்லுவேன். மீதி 1/4 பேர் நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வரவேன்னா என் ஸ்கூல்லையும் சில பேர், என் ஸ்கூலில் என் லைஃபையே மாற்றின ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருக்கார். நீங்கள் நான் இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு காரணமான டீச்சர் இருந்தார். எனக்கான இடம் கொடுத்தவர், களம் அமைச்சு கொடுத்தவரெலாம் இருக்கார். ஆனால் அதே இடத்துல தான் சைக்கோவும் இருக்குல்ல. குட் அண்ட் பேட் சேர்ந்தது தான் உலகம். மெரிட்டில் வர்றது மார்க் எல்லாருமே ஓகே. அந்த டிசிப்ளின்ங்கிற பேர், அந்த அடி, அந்த ஒரு பயம். அதாவது 6வது 12வது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் பயம் இல்லாமல் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போனதே இல்லை. டெய்லி நைட் அழுவேன், நாளைக்கு யார் என்னை அடிக்க போகிறா இந்த மிஸ்ஸு. டை ஒழுங்காக கட்டலனா, பெல்ட்டு ஒழுங்காக போடலைனா, நோட்டு கொண்டு வரலனா, பென்சில் பாக்ஸ் கொண்டு வரலனா, பேனா லீக் ஆச்சுனா, முக்கு உடஞ்சிதுனா, சத்தமாக பேசினா, தமிழில் பேசினா,
கம்மியாக பேசினா, வெளியே கத்துனா லைப்ரரியன்லாம் அடிப்பான் என் ஸ்கூலில். உலகத்திலேயே அமைதியான ஒரு குணம் லைப்ரரியனுக்கு தான் இருக்கும். ஏன்னா அவன் இருக்கிற உலகமே சுற்றி லைப்ரரி தான் இருக்கும். நடுவில் உட்காந்துக்கிட்டு புத்தகத்தோடு அந்த பக்கங்களின் நறுமணத்தை நுகர்ந்துட்டு வாழ்கிறவனால வன்முறையில் இறங்கவே முடியாது. ஆனால் என் ஸ்கூலுக்கு லைப்ரரி இறங்கினான். ஒரு முறை ரன்னிங் கேட்சி கட்டும்போது சும்மா ஸ்லைடு பண்ணிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு வச்சு அடின்னு அடித்தான். அவனுங்க வீட்டில் இருக்கிற காண்டெல்லாம் நம்ம மேலே காட்டிப்பானுங்க போல். எவனா பார்த்தாலும் அடிப்பானுங்க. அவனுங்க பேசிக்கிறதே ஒவ்வொரு சாரும் எப்படி டைப்பாக அடிப்பானுங்க தான் அவனுங்க மேலே ஃபேமஸ்ஸு. ராஜா வண்டான் கையை முறுக்குவார், ஜெயசிராஸ்தா இப்படி அடிப்பார், பீட்டர் மேடம் அப்படி அடிப்பார், பிடி மாஸ்டர் வள்ளுவர் அவர் விரல மடக்குவார், எட்வர்ட்னு ஒருத்தர் தான் சைக்கோ, அவன் எப்படி பண்ணுவான் அப்படி உடப்பான். இதை வச்சு தான் சொல்லுவானுங்க. எவன் நல்லா நடத்துவாங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. இல்லியட்ராஜன் ஒருத்தர் இருந்தார், நல்ல மனுஷன் ப்ளஸ் சைக்கோ. அவரோட மேனரிசம் தான் ரங்கபாஷ்யம். நான் அவர்கிட்ட கிளாஸ் படித்த அத்தனை பசங்க மெசேஜில் சொல்லிட்டானுங்க, அண்ணே அவர் தானே இல்லியட்ராஜன். அவர் யூ கம்முடா, யூ காக்ரோச்சு வாட்ரா, நாட் டூயிங் மேக்ஸானு இங்கிலீஷ் தமிழ் கலந்து பேசுகிற ஒரு ஆள். அவர்கிட்ட தான் அந்த ஸ்லாங் பிடிச்சேன் நான். இப்போ இருக்காரா இறந்துட்டாரான்னு தெரியல. ஆனால் அவருக்கு இந்த ஃபஸ்ட் ரோ பசங்க, இந்த ஃபஸ்ட்டு 4 ரேங்க் வாங்குற பசங்க ஸ்கூலில் ஒன்று பண்ணுவாங்க, கை தூக்கிக்கிட்டு நம்மளை கேள்வி கேட்க விட மாட்டான். அவனே கேட்டு அவனே பதில் சொல்லிட்டே இருப்பான். ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கண்டாலே ஆகாது. அடி வெளுப்பார். 5 ரேங்க் வாங்குறவங்க வாயை திறந்தாலே அடிப்பார். ஏன்னா அவனுங்கெல்லாம் வெளியே டியூஷன் போவானுங்க. ஒரு டியூஷன் போனால் பிடிக்காது, கண்டுபிடிச்சாலும் வெளுத்துருவார். டியூஷன் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலில் மாட்டிப்பாங்க. கொஞ்சம் முன்னாடியே ஆன்சரை சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. ஏன்னா ஃபீஸ் கட்டினதை காட்டிக்கணும்ல மாட்டிப்பானுங்க. யூ கம்முடா கோயிங் டு டியூஷன் அடி குண்டிலே விழும். ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற பையனை அடிக்கிறேன்னு பேண்ட்டுக்குள்ளே கையை விட்டு கொட்டையை பிடிச்சி அமுக்கிக்கிட்டு இருப்பான். அது ஹராஸ்மெண்ட்டாக இல்லை அவனோட ஃபெட்டிஷ் ஆகினான்னு தெரியாது. இதெல்லாம் செஞ்சான். இவ்வளவு டார்ச்சரு. அடி இங்கிலீஷ் மிஸ், மேக்ஸ் மிஸ், ஷேக்ஸ்பியர் மேக்கப் பண்ணலன்னா, ரைம்ஸ் சொல்லலைன்னா இது ரொம்ப பெருசாக போகும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் சொல்கிறேன். அது என்னெல்லாம் புள்ளி பண்ணாங்க. எஜுகேஷன் சிஸ்டம் ஓகே ஒரு பக்கம், டீச்சருங்க ஏன்னா என்ன மாதிரி ஸ்கூலால் வெறுத்து போய் வாழ்க்கையை வெறுத்து போன மக்கள்லாம் கண்டிப்பாக பாட்காஸ்ட் கேட்குறவங்க இருப்பீங்க. சில பேர் சூப்பர் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், அருமையானதாக நடக்கலாம். ஆனால் சைக்கோ டீச்சரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. அவங்க என்னப்பா பண்ணுவாங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் 1000 பிரச்சனையோ இல்லை மக்களே. வேலைக்கு போகிற எல்லா மனிதர்களுக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. எனக்கு ஒரு மாதிரி பிரச்சனை, இன்னொருத்துக்கு ஒரு மாதிரி பிரச்சனை. ஆனால் அவங்க கோபத்தை காட்டுறதுக்கு அங்கே தன்னை விட வலிமையில் குறைஞ்ச மக்கள் கிடையாது. ஆனால் டீச்சருக்கு உண்டு. அதுதான் அவங்க கிளாஸ் பசங்க. என் ஐடியில் இருக்கிறவன் ஹெச்ஆர் கோவப்படுத்தினா பக்கத்தில் இருக்கிற பையனை போட்டு அடிப்பா, திருப்பி அடிப்பான்ல. ஆனால் டீச்சர் காட்டலாம். அப்படி தான் பார்க்குறேன். குழந்தைங்களை அடிக்கிறதுங்கிறது எனக்கு அது நான் சாடிசமில் தான் பார்க்குறேன். எட்வர்ட்னு ஒரு ஆள் இருந்தார், இங்கிலீஷ் சார். கிளாஸ் எடுக்க மாட்டான், ரொம்ப வட்டி பந்தா. அவன் இல்லியட்ராஜுக்கு ஆப்போசிட்டு. 5 ரேங்க் பசங்களுக்கு ஜாலரை அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு. அவனுக்கு ஏன் தெரியுது, அவனோட ஈகோ அது வேறு விஷயம், தெரிஞ்சுட்டு போகுது. என்ன பண்ணுவான், ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி டைப்பாக அடிக்கிறேன் அப்படிமா. ஒரு நாள் நான் சிங்கிள் ஃபிங்கர் டேப் அப்படிமா திட்டு பையன். எனக்கு இவங்களை பற்றி பேசும்போது இமேஜ் ஓடும்போது கெட்ட வார்த்தையெல்லாம் தடுக்கவே முடியல. டபுள் ஃபிங்கர் டேப் அப்படிமா. 2 ஃபிங்கரில் அடிப்பார் எல்லாரையும். நீங்கள் நான் 3 ஃபிங்கர் என்னுடைய ஃபிங்கர் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். நான் 3 விரல் அடிக்கிறேன் உங்களுக்கு செவக்குமா திட்டு பையன். கெட்ட வார்த்தைலாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். கேன்லாம் எனக்கு வேணாம், வெறும் கையிலே அடிப்பேன். அடித்தான். ஒருத்தன் என்ன பண்ணுவான், டிராயிங் சார் திட்டு பையன் ப்ரெஷ்ஷு கொண்டு வரல. அதாவது ஓவியக்கலைங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கலை. அந்த பாடுக்கு ப்ரெஷ்ஷு கொண்டு வரல, கலர் கொண்டு வரலன்னா பென்சிலை 2 விரலுக்கு நடுவில் வச்சு 2 விரலை அமுக்குவான் திருட்டு பிண்டாமல். ட்ராயிங் கிளாஸ் ப்ரெஷ்ஷு மாற்றி கொண்டு வந்தால் கலர் கொண்டு வரலன்னா. மீதி சப்ஜெக்ட்லாம் மார்க் வாங்குறோம், ட்ராயிங் கிளாஸ் தானே நாயை தப்பாக கூட கொண்டு வராமலே இருக்கிறான். கலர் தானே, வண்ணம் தானே, கலை தானே. அவனுமே எங்கள் ஸ்கூலில் சந்தோஷமாக இருந்ததே இல்லை. ரெக்ஸு என்ன கேஸாக போட போகிறான் மேலே மயிரிவனுங்களாம் வாத்தாவனுங்களாம். படித்தவனுக்கெல்லாம் தெரியட்டும் அவன் எவ்வளோ பேர் சைக்கோ பாடுன்னு. ராஜாங்கம்னு ஒருத்தர் இருந்தார், ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருந்தான். அவன் எப்படின்னா குத்துவான் மூஞ்சில். டை ஒழுங்காக கட்டலாம் கூப்பிடுச்சு குத்துவான். வாங்கியிருக்கானுங்க உதப்பான். ஜேம்ஸ் ஆடுறா. அவங்களுக்கு கெத்தாக இருக்கும் போல, நம்மளை பார்த்து பயப்படுறானுங்கண்ணே. இவங்களாம் வீட்டில் பயந்துக்கிட்டு கூட இருப்பானுங்க, பொண்டாட்டிங்களுக்கு நமக்கு தெரியாது. அதே மாதிரி மிஸ்ஸுங்க, இந்த இந்திராணி ஒரு சைக்கோ இருந்தா. அதாவது அது தெரியல, உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு நல்லா சொல்லித்தரவேன் அடித்ததே இல்லை. மொக்கையாக சொல்லித்தர அதிகமாக அடிச்சிருக்கான். அது சொல்லித்தரல தெரிலன்னு தானே அடிப்பானுங்களா என்ன தெரில. நிறைய அடி வாங்குவோம். ஆனால் இத்தனைக்கும் நான் 10 ரேங்கில் எடுக்கிற ஒரு ஆள் தான்.
11th 12th காதல் கொண்டதுக்கப்புறம் மாறினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நானாக இருந்தாலும் அங்கே அடி தான். நான் வீங்கிறதுனால என் பேர் பின்னாடி போயிடும். ரோல் நம்பர் 57 55 இருப்பேன். இது ஆங்கிலோ இண்டியன் மிஸ்டேக்லாம் இருக்கும். புக்கு செக் பண்ணும்போது ரோல் நம்பர் 7லேருந்து ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரோல் நம்பரில் இருக்கிறவன் பாவம். இதில் அப்துல் கையும்னு ஒருத்தர் இருப்பான், அல்லா பிச்சைன்னு 2 பேர் இருப்பாங்க. 2 பாய் பசங்க பாவம். எதுக்கு ஆளை பேர் வச்சாங்கன்னு திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் முதல் 2 நம்பர் முதல்ல அவங்க தான் மாட்டுவாங்க. அக்கா ரோல் நம்பர் திடீர்னு மிஸ்ஸு வீல் கம் ஃப்ரம் த பேக் அப்படிங்க முடிஞ்சு போச்சு. விஜயவதராஜ் விஜயசாரதி எல்லாம் வாங்க மாட்டிப்போம். இந்த விஜயசாரதின்னு ஃப்ரெண்ட் இருக்கான், இப்போ கூட பேசிகிட்டு இருந்தான். அவன் புலம்பும், ஆமாம் அப்போ திடீர்னு பேக்லேருந்து வந்துடும், நம்ம 2 பேரும் போய் அடி வாங்குவோம். ஏன்னா இப்போ 7லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வீட்டில் இருக்க நான் வந்து டக்குனு ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் சைடு கேப்பில் மிஸ் வர்றதுக்குள்ளே. நான் அடி வாங்க ஆரம்பிச்சோன்னா அப்துல் கையும் ஆரம்பிச்சிடுவான் எழுத சைடு கேப்பில். ஹோம்ஒர்க்கெலாம் மறந்துடுவோம். உண்மையிலே ஹோம்ஒர்க்குங்கிறது இங்கே மெமரியில் நிற்காது. குட்டி பசங்களுக்கெலாம் 12th வரைக்குமே சின்ன பசங்க தானே, நிற்காது. பயம், டிசிப்ளின். தமிழ் பேசாமல் இங்கிலீஷில் பேசாமல் தமிழில் பேசினா அடிப்பானுங்க, ஃபைன் போட்டானுங்க. டைரி ஒன்று வச்சுருப்பானுங்க. டைரி நீங்கள் தமிழில் பேசாமல் இங்கிலீஷில் பேச டைரியில் ரிப்போர்ட் தான் வீட்டில் போய் பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும். அதாவது உண்மையிலே ஸ்கூல் சிஸ்டம் வந்து ஜெயிலு தான். 1000 ஓடு ஓக்கட்டும். அப்படி நீங்கள் ஸ்கூல் சிஸ்டமில் பிடுங்குற மாதிரிலாம் இவ்வளோ நொட்டினதுக்கு இந்த உலகம் இன்றைக்கி அழகாக தானே இருந்திருக்கணும். நீங்கள் டீச்சருங்களாம் எங்களுக்கு தந்த அறிவுரை பிள்ளைங்களுக்கு நீங்கள் செம்மையாக தான் இருந்திருக்கணும் இல்லையே. இப்போ வரைக்கும் சக மனிதனுக்கு உதவினே அவனும் போகிறதில்ல, நல்லது பண்ணுறதில்ல. படித்த 90% எதுக்கு படித்தோன்னு எங்களுக்கு தெரியறதில்ல. மெக்கானிக்கல் படித்தவன் கோடிங் படிச்சுட்டு இருக்கான், கோடிங் படித்தவன் ஆர்டிஸ்ட்டாக இருக்கான், இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கான். யாரும் நீங்கள் சொன்ன மாதிரி நேர்மையாக இருந்தால் வேலை கிடைக்கல, ரெசியூமில் போட்டால் வேலை கிடைக்கல, அப்ளை பண்ணால் வேலை கிடைக்கல, கிடைச்சாலும் அதுக்கான மரியாதை இல்லை. நீங்கள் எங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? ஏமாத்து ஜாலரா தட்டு இந்த ஜாதியில் பிறந்துக்கோ, இப்படிலாம் இருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கணும். அதை நீங்கள் சொல்லித்தரல. இதில் மாரல் சயின்ஸில் ஒரு கிளாஸ் கொண்ட வேறு. எங்கள் ஸ்கூலில் கிறிஸ்டின் ஸ்கூல்னால ரோமன் கேத்தலிக் மாசனா ப்ரொடஸ்டண்ட்டுங்களை உட்கார சொல்லிட்டு அவங்கள மட்டும் எனக்கு தெரியாது கேட்டால் நாங்கள் ப்ரொடஸ்டண்ட் மாப்பிள்ளையே என்ன இருக்குது எல்லாமே கிறிஸ்டின் தானே அப்படிமே. விதேசம் தெரியாதெல்லாம் அந்த ஹராஸ்மெண்ட் பண்ணுவானுங்க. இதை விட்டா சரி பிடி பீரியடில் அது விளாட்லான்னு பார்த்தா அங்கே ஒரு சைக்கோ ஒருத்த உட்காந்துருப்பான் வள்ளுவன். அவன் யாரையுமே நிம்மதியாக விட மாட்டான், முடி வெட்டலன்னா அடிப்பான். ஞாயிற்றுக்கிழமை சொல்லணும் கூட போவோம், ஞாயிற்றுக்கிழமை மறந்துடுவோம், விளையாடுவோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் விளையாடுவோம் வெயிலில் போயிட்டு சாயந்தரமோ. அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு முடி வெட்டிடணும் இல்லை அதுக்கு அடிப்பான். இவனுங்க அவங்களோட ஃபெட்டிஷெல்லாம் எங்கள் மேலே காட்டிப்பானுங்க கோவத்தெல்லாம், அதுக்கு அடிப்பான். இவனுங்க கிரிக்கெட் ஆடக்கூடாது பிடி பீரியடில். இந்த பாடுங்க கிரவுண்டில் நாங்கள் என்ன கேம் விளாடணும் வரைக்கும் டிசைட் பண்ணானுங்க. ஃபுட்பால் தான் ஆடணும், கிரிக்கெட் விளாடக்கூடாது. இது என்னன்னே தெரியல. ஆமாம் சைக்கோ பயிலுங்க தானே. அப்படி எல்லாத்துக்கும் ஆவரம் முக்கியம். ஸ்கூலில் ஸ்விம்மிங் பூல் வச்சுருந்தாங்க, ஸ்விம்மிங் கிளாஸ் வாரத்துக்கு 2 நாள். எனக்கு தண்ணி தான் பயம், ரொம்ப பயம். ஆனால் எந்த பயமாக இருந்தாலும் அதை விட்டு தாண்டி வருவது தான் அறிவு கற்றுக்கொள்ளும் அனைத்து மக்களின் ஒரு கடமையும். என் ஸ்கூலில் இவனுங்களாலே இன்ன வரைக்கும் நான் ஸ்விம்மிங் கற்றுக்காமல் தண்ணி மேலே பயத்தில் இருந்திருக்கேன். இந்த ஷேடோன்னு ஒன்று இருக்கும் 4 அடி 5 அடி, அதில் தான் லேர்னர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு விட்டுருவான். கொஞ்சம் கொஞ்சமாக போனால் ஸ்விம்மிங் பூலில் 7 அடி வரைக்கும் போகும், டீப் அப்படிம்பாங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சவனா அந்த டீப்பில் குதிச்சுக்கிட்டு இருப்பான். தெரியாதவங்க 4 அடி 5 அடியில் 4 அடி 5 அடியில் திடீர்னு கொண்டு போய் எங்கள் டீப்பில் போட்டுருவானுங்க. தண்ணிகளை குதித்து முங்க விட்டு ஐயோ அம்மா நான் கத்துவேன். அந்த முங்க விட்டு நான் பயப்படுற முங்கி நான் வெளியே வந்து குச்சி கேட்டேன்னா தலையிலே அடிப்பான். திருட்டு பாடு தண்ணியில் அடியில் முக்கி தண்ணி மூக்கில் ஏறி எரிச்சலோட சார் அப்படின்னு கையை நீட்டினா மண்டையில் அடிப்பாங்க. பார்த்தாவன் எப்படா டீப்புக்கு கூட்டி நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தினேஷ் பீட்டர்னு, அவனோட தம்பி ட்வின்ஸ். அவங்க தம்பி வந்து இப்போ ஃபாதராக இருக்கான். பேட்டிங்கில் ஃபோட்டோ போட சார் நான் ஃபாலோ பண்ணுறேன். தினேஷும் நானும் மட்டும் அந்த இதிலே நிற்போம், ஷேடோவில் நிற்போம், போக மாட்டோம். வராது, சில பேருக்கு வராது. நம்ம கூட துணைக்கினே ஸ்கூலில் எவனா ஒருத்தர் இருப்பான், எந்த ஒரு டம்மியாக இருந்தாலும் பையன் கூடவே நிற்பான் பாவம். ஸ்விம்மிங் அவனுங்களே இப்போ வரைக்கும் கற்றுக்கல. ஸ்விம்மிங்னாலே எனக்கு இவனுங்க பண்ண ஹராஸ்மெண்ட் டார்ச்சர் ஞாபகம் வரும். அந்த ஈரமான நினைஞ்சிட்டு வருவோம், அந்த ஷார்ட்ஸ் போட்டு ஈரமான ஸ்விம்மிங் ஷார்ட்ஸு, அதில் குச்சியில் அடிவானிங்கன்னா குண்டி வலிக்கும் பாரு. செஞ்சானுங்க. கேர்ள்ஸ் கோஎஜுகேஷன் கிடையாதா, என்ன வேணாலும் பையனை போட்டு அடிக்கலாம். இப்படி தான் இருந்துச்சு. தமிழ் சார்லேருந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி தான். அதுவும் நான்லாம் பண்ணாத தப்புக்கெலாம் மாட்டி. அந்த 11th வந்து அந்த இது இருக்கும் ஹேர்ஸ் அப்பாரட்டஸ்னு, அப்படி சக் பண்ணணும். இந்த ப்ளூ லிக்விடு ஃபெரசல்ஃபேட் ஏதாவது சக் பண்ணணும், இழுத்து ரீடிங் கொண்டு வரணும். கொஞ்சம் இழுத்தா ஃபெரசல்ஃபேட் உள்ளே போய்டும், வாய்க்குள்ளே போயிடுச்சு. வாயிலேருந்து ப்ளூ கலரில் நுரெல்லாம் வரும்ல அந்த லிக்விட் குடித்தா. சார்கிட்ட போய் பைக்கை பிடிச்சிட்டு கிளாஸுக்கு போடான்ட்டார். சரி சார்ன்ட்டேன். மற்ற பசங்களாம் கிளாஸுக்கு போயிட்டானுங்க. நான் அப்படியே கீழே வந்து வாய்க்கோ பிடிச்சி நல்லா பாருங்கள் சார் பர்மிஷன் கொடுத்துட்டார். வாய்க்கோ பிடிச்சிட்டாங்க. பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் பிரவீன், அவன் ஒன்றுக்கு பார்க்க வந்திருந்தான்.
அவன் வந்து பர்மிஷன் வாங்காமல் வந்திருந்தான் போல் சார்கிட்ட சொல்லாமல். நானும் வாய்க்கு பழிச்சிட்டு அப்படியே உச்சா போயிட்டு 2 பேரும் அப்படியே திரும்பி வந்தோம். கிளாஸ் வரும்போது பார்த்தா பிரின்ஸிபால் வெளியே நிற்கிறான். பிரின்ஸிபால் ரூமுக்கு பக்கத்து கிளாஸ் தான் எங்கள் கிளாஸு, 11th A. ஆமாம், இந்த லூசு போயிலுங்க சார் இல்லைன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுருந்துருக்கானுங்க. ஏன்னா சார் தான் லேபில் இருக்கார்ல, 3rd floor. லேபை விட்டு எல்லாம் வந்து அசம்பிள் ஆகிறாங்க திருப்பி அடுத்த கிளாஸுக்கு. கத்திருப்பாங்க போல. அவனுக்கு செம்ம ட்ரிகராக பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அதனால் நாங்கள் 2 பேர் அப்போ தான் வரோம். எங்கே போனீங்க? இது மாதிரி பாத்ரூம் போனோம். பர்மிஷன் கேட்டிங்களா? இவ்வளோ தான் நடந்து சார்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்களா? இந்த பிரவீன் அப்படியே திருதுன்னு முடிக்கிறான். என்கிட்ட கேட்கும்போது பயங்கரமாக திக்க ஆரம்பிச்சிருச்சு. பிராண்ட்ரா யூஆர் சஸ்பெண்டட்னு சொல்லிட்டு போயிட்டான். எதே சஸ்பெண்டா? அந்த கிளாஸில் உட்காந்து அழுகுறேன் அழுதுகிட்டு இருக்கேன். ஏன்னா கிளாஸ்லேயே டம்மி பீஸ் நான் இருக்கிறது யாருக்கும் தெரியாது, கூட்டத்தில் ஒருவன் தான் நான். அவன் நம்பர் மிடில் பெஞ்சு, எவ்ரிதிங் மிடிலு, ரேங்க் எடுத்துருவேன், தொல்லை இல்லை, ரொம்ப வால் பண்ண மாட்டேன், பண்ணுவேன தவிர எல்லா பசங்களும் பண்ணுறது தான். எக்ஸ்ட்ராவாக டார்ச்சர் இவனை கண்டாலே வெளுக்கணும் மாதிரிலாம் இல்லை. எல்லாருக்கும் ஷாக்கு. யார்? விஜயவர்தராஜ், அவனே இருக்க அரெஸ்ட் பண்ணேன். அப்படி தான் அவன் வந்து பண்ண மாட்டானே யார். நான் அழுவுறேன். ஏன்னா சஸ்பெண்டெல்லாம் எங்கள் ஊர்லலாம் சஸ்பெண்ட்னா அவ்வளோதான், அவனை கொண்டுருவாங்க. அந்த நிலமை தான். மிஸ்ஸெல்லாம் வந்துருச்சு. என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்று இது மாதிரி ஆச்சு, லேபில் இது மாதிரி ஆச்சு, இது மாதிரி வந்தேன், இது மாதிரி ஆயிடுச்சுன்னா இதில் என்ன கோவத்தில் இருக்காங்க. போய் சொல்லுங்கடி, என் மேலே தப்பு இல்லைன்ற திரு முழிக்கிறாளுங்க. ஆனால் எனக்கு ஒரு நல்ல விஷயம், எங்கள் அம்மா பார்க்குறேன், நான் பயப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் யார் டம்மி பிடிச்சினா அவங்களுக்கு தெரியும். ஸோ அம்மா வந்தாங்க, நடந்ததை சொன்னேன். சரி இப்படி பேசிக்கலாம், வீட்டுக்கு வா. அவர் பார்க்க மாட்டேன்ட்டார். மறுநாள் போய் நிற்கிறேன். அந்த பையன் ஜாலியாக இருக்கான், ஆனால் அவன் பயங்கர வாழை. அந்த கேம்சி சார்கிட்டே சொல்கிறேன், சார் நீங்கள் தானே சார் அனுப்பிச்சிங்க. இல்லை பிரின்ஸிபால்ட்ட நான் எதுவும் சொல்ல முடியாது. சஸ்பெண்டு பண்ணிட்டேன் அவன் என்ன 1 வாரம் அப்படின்றேன். மிஸ் எல்லாம் போய் சொல்லுது, அந்த பையன் இப்படி பண்ண மாட்டான், நான் சொன்னது தான் அப்படின்னாங்க. அவரும் பார்த்தேன், பயாலஜி ரெக்கார்டு ஒரு எழுதாமல் இருந்துச்சு. சரி வீட்டுக்கு வான்னு சொல்லி லீவ் கொடுத்துட்டாங்க. உட்காந்துட்டு 1 வாரம் உட்காந்து இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் முடித்தேன். திருப்பி ரிட்டன் ஸ்கூலுக்கு வரேன். அதில் பெரிய அந்த அண்ணன் தான் சஸ்பெண்ட் ஆனார். அந்த அண்ணன் தான் ஏதோ இந்த கொலகாரன் ஜெயிலுக்கு போய்ட்டு ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளே வருவான்ல, தங்கச்சி கருணாவில் போட்டு அந்த மாதிரி பார்த்தானுங்க. நான் ரவுடியே இல்லைடா. முதல்ல கிளாஸ்குள்ளே போய் ஒரு மாதிரி அவ்வா மாதிரி பார்க்குறானு. இவ்வளோ ஒரு டம்மி ஸ்கூலில் படித்த ஒரு பையன் நான். அப்புறம் அந்த பையன்கிட்ட சிரிச்சுப்போம். எப்படி ரூமர் பரவி இருக்குது. நானும் பிரவீனும் ஒன்றா தம் அடித்தோம், நானும் பிரவீனும் ஒன்றா சரக்கு அடித்தோம், நானும் பிரவீனும் ஒன்றா இருந்தோம், இப்படிலாம் ரூமர்லாம் பரவி இருக்குது. அவன் கிளாஸில் ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கானுங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. இப்போது என் காலேஜ் குரூப்பில் கூட நிறையா வீடியோலாம் ஷேர் பண்ணால் ஒருத்தன் பதில் சொல்ல மாட்டான். ஏன்னா அவ்வளவு சாஃப்டாக இருந்தவனால இவ்வளோ கொலகாரனாக மாறுவான்னு யாருக்குமே தெரியாது. இந்த சீரியல் கில்லர் படத்துலலாம் வில்லங்கிழமை சொல்லுவான், ஞாபகம் இருக்கா உங்களோட நான் படித்தேன், என்னை நீங்கள் புள்ளி பண்ணீங்க ஞாபகம் இருக்கா, அதனால தான் உங்களை கொலை பண்ணுறேன் அப்படிமா. இந்த டீன் செக்ஸ் மூவிலாம் வரும், அந்த மாதிரி தான் என் ஃப்ளாஷ்பேக். ஒரு பிரதர் ஒருத்தன் ஜூலியன்னு ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டா இருக்கார் ஆக்சிடெண்ட்டில். பாவம். அந்த அடி அவன் அடிச்சுட்டு ஹாய்னு இங்கிலீஷ்லலாம் பேசுவான். தெரியாமல் அசம்பிளியில் பேசிட்டேன் போல. என்னாச்சு, இந்த சிங்கராஜன் ஒருத்தர் இருந்தார் அங்கே இங்கிலீஷ் சார். அவர் தான் அந்த மனுஷன் தான் ரொம்ப சாஃப்ட்டு. என்சிசி சார் அவராக இருந்தார். கல்ச்சுரல்ஸ் பண்ணலான்னு சொல்லும் பொழுது நான் வந்து ஐடியா இருக்குது சார், ஆனால் ரொம்ப திக்கி பேசிக்க இல்லை சார், ஸ்டேஜில் எனக்கு திக்காது, சரிவா சொல்லு, நான் பண்ணுறதை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறார். ஆனால் அப்போவே நான் வந்து வடிவேலு இந்த இப்போ எங்களோட வீடியோ ஒன்று இருக்கும், டிஆர் வந்து டீச்சரு மற்ற ஆக்டருங்களாம் ஃபேமஸான ஆக்டருங்கள்லாம் ஸ்கூலில் படித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஜோக்கு, அதை நான் 11ஆவதுலேயே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது காலேஜ்லேயும் பண்ணேன். அதுக்கப்புறம் அது ஃபேமஸான டிவியில் அதை காப்பி அடிச்சும் நிறைய பேர் பண்ணாங்க. நான் அப்படியே முன்னாடியே பார்க்குறேன், நடக்குது, என்னால் ஒன்றும் சொல்ல தெரில. அதெல்லாம் அப்போயே நான் பார்த்துட்டேன். சொல்கிறதெல்லாம் என்னோடதே யூடியூப்லலாம் தூக்குறாங்க அந்த வீடியோவெல்லாம். ஒரு ஃபேமஸான ஆக்டருங்கலாம் ஸ்கூல் படித்து விடுவாங்க. ஸோ ஜட்ஜு வந்து வடிவேலு மாதிரி இப்போ வச்சுருந்தேன். காலேஜில் வந்து ஜட்ஜு வந்து டிஆர் மாதிரி வச்சுருந்தேன், டீச்சர் வந்து அது மாதிரி இருந்திருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது பண்ணுங்க அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணி அப்புறம் ஸ்கூலில் பண்ணுறேன். அப்போ மனோரமா தான் சீஃப் கெஸ்ட்டு. எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன்னா அந்த இங்கிலீஷ் ப்ளேலாம் பண்ணுவாங்க உட்காந்துக்கிட்டு. வன்னி லார்ட் கேம் ஃப்ரம் த ஸ்கைன் பைபிள் ஸ்டோரிஸ்லாம் போடுறாங்க. நான் உட்காந்து கையில் மல்லிப்பூ சுற்றிக்கிட்டு ஒரு காலி பீர் பாட்டில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக கலாய்க்கிறேன், சிரிக்கிறாங்க எல்லாம். கேம்பியன் யூஆர் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்ட்டானுங்க. வச்சுட்டு என்ன தேடுறாங்க, தேடி ஆரம்பிட்டு எப்படி பண்ணலாம், தமிழில் பண்ணலாம், டபுள் டேக் பண்ணலாம். ஆனால் அன்றைக்கி அந்த இடத்துல ஒரு 8 நிமிஷம் திக்கு வாய் இல்லாமல் நான் ஸ்டேஜில் பேசினேன். அந்த மொமெண்ட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு வரேன், அந்த அண்ணன்டா ஸ்டேஜில் பேசினார்லடா,
ஸோ ஒரு பண்ணாத தப்புக்கு சஸ்பெண்ட் ஆகிட்டு என்னை பார்த்து காட்டின அதே கைங்க இப்போ அவரான் சிரித்து பார்த்தானுங்க. அந்த மொமெண்ட்டு தான் பிச்சே எடுத்தாலும் ஒன்றில்லாமல் செத்து போனாலும் இந்த வாழ்க்கையை வாழணும். அந்த 8 நிமிஷம் என்னை பார்த்துட்டு மறுநாள் ஞாபகம் வச்சு சிரித்து ஒருத்தன் கை காட்டுறான்ல, அது எனக்கு வேணும். அதுதான் ஐ வாண்ட் தட் பீஸ். அப்போ தான் அந்த கலை வடிவம், ஒரு ஆர்ட் க்ரியேஷன்னா என்னென்னு ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் பார்க்குறேன். ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி பார்க்குறாங்க, சந்தோஷப்படுவானுங்க. அந்த ஸ்டேஜில் நான் பண்ணுற வரைக்குமே இங்கிலீஷ் மிஸ், மேக்ஸ் மிஸ்ஸுக்கெலாம் நான் ஒருத்தன் இருக்கேனே தெரியாது. விஜயவர்தராஜா இவ்வளோ பயப்படுவான், இவ்வளோ திக்குவான், எப்படி ஸ்டேஜில் திக்காமல் பேசுகிறான் எனக்கே தெரில அது ஏன் நடந்துச்சு. அந்த மேஜிக் போயிருக்கோன்னா இன்னைய வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த மேஜிக்கை விட்டு போயிடக்கூடாது ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் அதுக்கும் அடித்தானுங்க. இந்த கல்ச்சுரல்ஸில் நான் தமிழில் பேசுகிறத காண்டு வச்சுக்கிட்டு தான் +1 தப்பாக பண்ணாத தப்புகளை நான் அடிச்சிருக்கானு. +2 கடைசி நாள் கூட அந்த ஜூலியன் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தான். ஆனுவல் டே நேஷ்னல் ஆந்தம் என்ன மட்டும் நிற்க வச்சான் ஃபுல்லாக. நான் அது கோண்டிக்கிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் தாண்டி தான். ஸோ அந்த ஒரு க்ரியேட்டிவ் மொமெண்ட்டு நான் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மொமெண்ட்டு பெருசாக இருக்குன்னு சந்தோஷமாக இருந்தேன்னா, ஏன்னா அது வரைக்கும் நான் டார்ச்சரில் தான் இருந்தேன் இந்த ஸ்கூலில். அதனால தான் எனக்கு அந்த மொமெண்ட்டு பெருசாக தெரிஞ்சுது. இது என்னப்பா எல்லோரும் பார்த்தது தானேன்னு சொல்லலாம். ஆனால் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு சைக்காட்டிக் சிஸ்டமாக ஸ்கூலில் இங்கே எங்கே பிரச்சனை அப்படின்னா, எதுக்கு இவ்வளவும் சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னென்னா எதுக்கு நம்ம படிக்க வரோம், எதுக்கு சிஸ்டம் ஆரம்பிச்சது, நாலேஜ்னால் என்ன, பசங்களோட ஹேண்டில்னால் என்ன, குழந்தைங்க சைக்காலஜினால் என்ன, ஒரு பையன் சைக்காலஜி, அவன் அடலசன்ட் தாண்டின பையனோட சைக்காலஜி, செக்ஸ் தான் தெரியாததுக்கு முன்னாடி ஸ்பெர்மோ இல்லை ஆர்கசமோ தெரியாத ஒரு பொண்ணுங்க, வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பெர்ம் ரிலீஸ் வந்த ஒரு பையன் முன்னாடி அவனுக்கு செக்ஸுக்கானது, தன் உடம்புக்கான ஃபீலிங் எல்லாமே மாறும். அவன் பயாலஜி புரியாது. 11th 12th பசங்களுக்கெல்லாம் எங்களுக்கு பார்க்குறது எல்லாமே செக்ஸாக தெரியும், எல்லாமே புதுசாக இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு டீலிங்குமே இல்லாமல் தான் சிஸ்டம் வந்து பண்ணி எழுது மார்க் வாங்கு. அது புரியுது. ஏன்னா அதுதான் வேலைக்கு போகிறதுக்கோ ஃபினான்ஷியலுக்கோ தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்க்கு தேவை. இந்த புரிஞ்சு எழுது மயிரெலாம் நம்ம ஊரில் கிடையாது. அந்த வார்த்தை பேப்பரில் இருந்தால் மார்க்கு மக்கப்பு, அது ஓகே. ஆனால் படிக்க வர்ற பசங்க படிப்பாங்க. இதில் மண்டுங்கிற ஒரு வார்த்தையை காணல் பண்ணுறானுங்க. அந்த ஒரு மண்டுங்கிற ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. இவ்வளோ விஷயமும் படித்ததுக்கப்புறம் என்னென்னா, அந்த எஜுகேஷன் அவனுக்கு செட் ஆகலைங்கிறதா உண்மை. ஒரு மண்டு, ஒரு அவுட்காஸ்ட்டு உனக்கு வரலை அப்படிங்கிறது இல்லை, எனக்கு இது வரலை அப்படிங்கிறதா உண்மை. இந்த பிரெயினில் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின்னு ஒரு இது இருக்குது. லெஃப்ட் பிரெயின் அதாவது எல்லா ஹியூமன்ஸுமே ஏதோ ஒரு பக்கம் பிரெயின் வந்து அதிக ஆக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அனாலிட்டிக்கல் மைண்டு இருப்பாங்க சில பேர். லெஃப்ட் பிரெயின் அதிகமாக இருக்கிறவங்க எப்படின்னா அனாலிட்டிக்கல் மைண்டு, லாஜிக்கு, அனாலிசிஸ், டீகோடிங்கு, அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவ்னஸ்ஸு, அந்த மாதிரி பிரித்து பகுத்து ஆராய்ந்து இந்த எத்திக்ஸு, இந்த கால்குலேஷனு இதெல்லாம் பயங்கரமாக உங்களுக்கு, மேத்தமெட்டிக்ஸு, சயின்ஸ் எல்லாம் அழகாக உங்களுக்கு வரும். நாங்கள் இந்த ரைட் பிரெயின் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஹோல்சம்னஸ், பிரித்து பார்க்க எல்லாத்தையும் ஒன்றா பார்க்க தெரியும். இவங்களுக்கு ஈக்குவேஷன், கால்குலஸ் லெஃப்ட் பிரெயின் போனால் ரைட் பிரெயினுக்கு ஜாமெண்ட்ரி பிடிக்கும், அவனுக்கு ஷேப்ஸ் பிடிக்கும், ஃபார்ம்ஸ் பிடிக்கும், கலர் பிடிக்கும், பெயிண்டிங் பிடிக்கும், மியூசிக் பிடிக்கும், பாட்டு பாடுறது பிடிக்கும், டான்ஸ் பிடிக்கும். ஆனால் ஸ்கூலில் இந்த ரைட் பிரெயினுக்கான ஆக்டிவிட்டியை கட் பண்ணிடுவாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கரிக்குலம் எக்ஸ்ட்ரானா வாழ்க்கைக்கு தேவையற்றது. கலை தான் முதல்ல உலகத்தில் வந்துச்சு. அந்த கலையோட இமேஜினேஷன் ட்ரீம்ஸில் தான் அறிவியலே வளர்ந்துச்சு. அப்புறம்தான் கல்வியே லெஃப்ட் பிரெயினே வருது. ஸ்கூலில் ரைட் பிரெயினை ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா ஆட்டம் பாட்டம் கலை வந்து சோறு போடாது. சரி, அது உண்மை தான், டபக்குன்னு போட்டுறாது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்க 21 சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது நான் வெட்டியாக தான் இருந்தேன். நான் 30 தான் நான் காசு பார்க்க ஆரம்பித்தேன். அந்த 9 வருஷம் கேப்புக்கு தான் ஸ்கூல் சிஸ்டம் பயப்படும், அது உண்மை தான். ஆனால் கலை ஆர்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே இருக்க போகிறதில்ல. இப்போ எல்லார் கையிலும் ப்ரெஷ்ஷு கொடுத்தா எல்லாருமே வரைய போகிறதில்ல. எல்லாருக்குமே கையில் வந்து சயின்ஸ் புக் கொடுத்தா 10ல் 10மே ஓரளவுக்காவது புரிஞ்சிக்கும். ஆனால் 10 பேர் கையில் ப்ரெஷ்ஷு கொடுத்தா அது 2 தான் வரைவான், 8 வரையாது. இதுதான் ஆர்ட்டு வந்து எல்லாருக்குமே வந்துடாது, ஆர்வமும் வராது. அப்படியே வரைகிறவன் கிஃப்ட்டு, அது அவனுக்கே தெரியாது எப்படி வருதுன்னு.
அந்த கிஃப்டாக ப்ராக்டிஸ் மோடில் போனோன்னா அவன் ஜீனியஸ் ஆவான். இது உலக நியதி. ஸோ அந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயினை டோட்டலாகவே அன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் ஹேண்டில் எழுதாத அப்படின்றாங்களா. இன்னொன்று இருக்குது, லெஃப்ட்டுங்கிறது நம்ம ஊரில் வந்து குண்டிகளோட கையை, தப்பான கை, இந்த கை ரைட் ஹேண்டுங்கிறதா சோர்த்திங்கிறதுலாம் வேறு. உண்மையிலே லெஃப்ட் ஹேண்ட் எழுதுகிறவங்க சின்ன வயசில் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் ஹேண்ட் எழுதுகிறவங்க ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கால்வாசி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு தான் யூஸ் பண்ணணும். நார்மலாக லெஃப்ட்டு தான் குழந்தைங்களுக்கு வரும். நம்ம கட் பண்ணி ரைட்டு மாற்றும் போதே அதுங்களோட நேச்சுரல்னஸ் வந்து மைண்டோட நேச்சுரல்னஸ்ஸே போக ஆரம்பிச்சிருது அப்படிம்பாங்க. ஸோ என்ன கேட்டால் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குழந்தை வளரும் பொழுதே அதுக்கு எந்த ஒரு ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிற கண்டுபிடிக்கிற ஒரு சிஸ்டம் வேணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கோரிக்கை. நீ படி, நீ மக்கப் பண்ணு, நீ மார்க் வாங்கவே. ஆனால் ஒரு அழகாக ஒரு கோடிங் பண்ணுற ஒருத்தனுக்கு ட்ரம்மிங் வரலாம், மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்குறவனுக்கு பெயிண்டிங் சூப்பராக வரலாம். அது எனக்கு தெரியாமலே போயிடுது அப்படிங்கிறது தான் என்னோடய ஒரு கேள்வி. ஏன்னா எனக்கு வந்து டிராயிங் சார், சைக்கோ சார் தானே வந்துட்டு போனான். சும்மா ஒரு 2 ஆப்பிள் வச்சுட்டு வரேன் அப்படிமா, அது பெயிண்டிங் ஆர்ட் கலையை வளர்க்குறேன் அப்படிமானுங்க. ஸோ சில பேருக்கு நாலேஜ் உள்ளே ஏறவே ஏறாது, அவனுக்கு வேர்ட்ஸே வேலை செய்யாது. ஆனால் அவனுக்கு ஒரு வீடியோ போட்டால் புரியும். என் தம்பிக்கெலாம் வந்து விஷுவல் மெமரி பயங்கரம். எப்பயாவது ஏதோ ஒரு இடத்துல ஒன்று பார்த்தோன்னா கரெக்டாக இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி அன்னைக்குன்னு சொல்லி காட்டி பேசுவான். அது எனக்கு வராது. எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே மறந்துடும். எனக்கு சில பேருக்கு சில விஷயம் நல்லா வரும். எனக்கு ஹிஸ்ட்ரி பயங்கரமாக வரும். ஏன்னா எனக்கு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது எனக்கு அந்த கதை அப்படியே ஓடும். அப்போது எனக்கு ஹிஸ்ட்ரி படிக்கும்போது World War II அப்படியே எழுதுவேன். காரணம், எனக்கு ஹிட்லர், ஸ்டாலின் வார் போட்டது, ஹிரோஷிமா நாகசாக்கிலேருந்து கதை மாதிரியே எனக்கு ஓடாது. இப்படி பண்ணியிருக்கானுங்களா, ஹிட்லர் சைக்கோவா, இவன் இப்படி தோக்கடிச்சானுங்களா, ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, இட்டாலி இந்த பக்கம் போனானா, முசோலினியா. இந்த சினிமா இப்போ நான் என்னால் விஷுவல் இமேஜில் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன்ல, அது இந்த ஸ்கூலில் வேலை பார்த்துச்சு. ஆனால் ஒருத்தர் ஜாகிரஃபி எனக்கு புரியவே புரியாது. நான் உங்களை திருப்பி கேட்குறேன், யாராவது நான் சொல்கிற வேர்டை இமேஜின் பண்ணுங்கள். இது ஒரு டெஸ்ட். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்கிற வேர்டை இமேஜின் பண்ணுங்கள். ஹிட்லர் ஹிஸ்ட்ரி, ஓகே. அசோகா, ஓகேவா, இமேஜ், ஓகேவா. கிங், ஹிரோஷிமா நாகசாக்கி, ஓகேவா. பெர்ஷியா, பேபிலோனானா கொண்டு விடுவாங்க, பேபிலோனியா. அலெக்சாண்டர், போரஸ், ஓகே. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி வச்சுக்கலாம். ஜாகிரஃபி போவோம். பிளாட்டியூ, பிளெயின், டெக்கான் பிளாட்டியூ, கான்டினென்டல் ட்ரிஃப்ட். ஒவ்வொரு பொண்டையும் அவங்க மூலையில் வந்திருக்காது. இன்னி வரைக்கும் எனக்கு எதுக்கு ஜாகிரஃபின்னு எடுத்தாலே இன்னி வரைக்கும் தெரில. பிளாட்டியூ, வாட் இஸ் பிளாட்டியூ? அப்புறம் இன்னொன்று, சவுத் ஈஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன். இந்த கிராஃப், இந்த மேப்பில் டைரெக்ஷன் தெரியுமா மான்சூனுக்கெலாம்? காற்றை வரைய சொல்லுவானுங்க, ஒத்தா. ஸோ எனக்கு இது ஏறாது, எனக்கு ஹிஸ்ட்ரி ஏறும். ஓகே, அப்போது விஷுவல், ஸோ ஒரு ஸ்டோரி சொல்கிறது நல்லா வருது, இமேஜின் பண்ண வருது. அப்போது உனக்கு ஜாகிரஃபி வரலையா, ஜாகிரஃபி படிக்காத, ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகணுன்னு சொல்கிற சிஸ்டம் ஏன் இல்லை? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கம்ப்யூட்டர் கோடிங் வருமா அப்படின்னு சொல்லி நான் எல்லாரையும் கேட்டிருந்தேன். எனக்கு கம்ப்யூட்டர் கோடிங் ஸ்கூலில் வரல. நான் +2 சயின்ஸ் குரூப் எடுத்தேன். ஆனால் அதிகபட்சம் ரேம்னா ரேண்டம் access மெமரி, ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி, முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் அது சும்மா பேருக்கு கம்ப்யூட்டர் காட்டினாங்க. +1 +2 பயாலஜி குரூப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வராது, நான் படித்ததே இல்லை. ரொம்ப வருஷம் கழித்து ஸ்காம்லாம் முடிச்சு சினிமா இருக்கும்போது சரி இந்த கோடிங்லாம், இந்த ஹேக்கிங் படம்லாம் பார்த்தா கடகடன்னு கோடிங் அடிப்பான், ஆசையாக இருக்கும். நம்மளும் அது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி கோடிங்கோட பேசிக்னால் என்ன அப்படின்னு படிக்க உட்கார்றேன். ஒரு 2 பேஜுக்கு மேலே மண்டையில் ஏறலை. திருப்பி படிப்போம். பல வருஷமாக எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை புரிஞ்சிக்க பார்க்குறேன். அந்த சின்டெக்ஸ் வேரியபிள் வரும்போதே அங்கே நின்றுது மண்டை. என்னால் இதுக்குள்ளே இதுனா எக்ஸ் வந்து இதுனா சின்டெக்ஸ் எக்ஸ் வந்து வேரியபிள் இப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் மைண்டு போனாலே மைண்டு ஆஃப் ஆகிடுது. லெஃப்ட் பிரெயின் காலி. இப்போ பாட்காஸ்ட் படிக்கும் போது தெரியும், நிறைய விஷயம் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க. அது ரொம்ப வருஷமாக படித்தது ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. எனக்கு எப்படின்னு இவ்வளோ பேர் சொல்கிறீங்க அப்படின்னா ஆர்வமாக படித்தது தான். ஆனால் எனக்கு மெமரியில் நிற்கிது எனக்கு. ஆனால் 2 லைன் கோடிங் எனக்கு உட்கார மாட்டேங்குது. எனக்கு லெஃப்ட் பிரெயின் சுத்தமாக வேலை செய்யாது. ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா அனாலிட்டிக்கலாக நல்லா டிவைட் பண்ணவே தெரியாது, எனக்கு லாஜிக்கலாக போக தெரியாது. எப்படியே ரோட்டில் இப்போது ஒரு பாத்ரூமுக்கு வந்து ஒரு தெரியாத பில்டிங்கில் இந்த பக்கம் ரைட்டு போகிறேன்னா திருப்பி அதே டைரெக்ஷன் வர தெரியாது எனக்கு. நின்று யோசிப்பேன். இந்த பிரச்சனைலாம் நிறைய பேருக்கு இருக்குது. தாரே ஜமீன் பார்ல டிஸ்லெக்ஷியான்னு தெரியாமல்
படித்த பசங்க நம்ம ஊரில் எவ்வளோ பேர், கலர் பிளைண்ட்னஸே தெரியாமல் பசங்க எவ்வளோ பேர், டிஸ்ட்ரெஸ்டியா பசங்களாம் மண்டுன்னு கழிச்சு கட்டிடுவான். அது ஒரு ஃபிசிக்கல் டிசபிலிட்டினே யாருக்கும் தெரியாது. சில பேருக்கு கரெக்டாக ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுவாங்க, ஆனால் எல்லாமே ஞாபகம் இருக்கும். இந்த இழவுக்கெல்லாம் ஒவ்வொரு இழவுக்கும் ஒரு சிஸ்டம் ஏன் இல்லை? இப்போது நீங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் தான் பர்ஃபெக்ட்னா படித்த அத்தனை பேரும் படிச்சதுக்கான வேலையை தான் போனாங்களா? சத்தியமாக இல்லை. ஸோ தான் ஒய்ஃப் கிட்டே சொன்னேன், பாப்பா என்ன வேணால் படிக்கட்டும், நாளைக்கு அவன் சொல்கிறது தானே எக்ஸாம், நாளைக்கு நீட்டு மாதிரி நான் கொண்டு வந்து என் பொண்ணையை டாக்டர் ஆக முடியும்னு சொல்கிற தகுதி யாருக்கோல கையில் கொடுத்து வச்சுருக்கோம் பவரை. என் பொண்ணு படித்தானே படிக்கலாம் என்னென்ன அனிதாங்கிற பொண்ணு யாரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. கேள்வி கேட்குறானுங்களே. இன்றைக்கி வந்து அனிதாக்கெலாம் எனக்கு டாக்டர் சீட்டுன்னு கேட்டவன் தான் உங்களோட ஸ்கூலில் உட்காந்து படித்தா அதே கம்னாட்டிங்க தான் நீங்கள் அந்த கேள்வியை கேட்குறான். உங்களோடய படிச்சுட்டு உங்களோட மக்கள் பண்ணி மார்க் வாங்கின புறம்போக்குறான் இதே கேள்வி கேட்குறான். அனிதாளுக்கு என்ன டாக்டர்லாம் இன்ஜினியரிங் போயிருக்க மாட்டல, நீ போனியா கேட்குற, நீ போனியாடா? இல்லை உங்கள் அப்பா உனக்கு சீட்டு என்ன காசு கட்டுறதுக்கு உங்கள் குடும்பம் இருந்திருக்கும், இல்லை மார்க் எடுத்துருக்கும், கட்டாப் எடுத்துருக்கும், எப்படியோ. ஆனால் இந்த கேள்வி நீ கேட்டில சாய்ஸ் எடுக்கலாமான்னு திமுறை நான் பார்த்தேன். அனிதா மேட்டர் நிறைய பேர் திமுரு. ஏன்னா படிப்பு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். என் வீட்டில் அது எவ்வளோ முக்கியமான விஷயமா நான் விஸ்காம் சிறப்புன்னு சொன்னதுக்கு வீட்டில் அடியெல்லாம் வாங்கினேன். அடி. ஏன்னா அவ்வளோ நல்லா படித்த பையன் எதுக்கு நீ சினிமா போகிறேன், அந்த ஆர்ட்ஸுக்கு நான் எடுக்கிற சாய்ஸுக்கு என் வீட்டில் எவ்வளோ பயந்தாங்கன்னு தெரியும், அப்புறம் சப்போர்ட் பண்ணாங்கிறதும் தெரியும். ஸோ ஒவ்வொரு விதமான பையனுக்கும் மண்டுங்கிறது இருக்கக்கூடாது ஒரு ஸ்கூலில். ஓகே, இவனுக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு இங்கிலீஷ் வரலன்னா இங்கிலீஷ் வரல, ஷேக்ஸ்பியர் வரலன்னா அவனுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் சமாளிக்க முடியாது தான் அவனால். நான் மெச்சூர்ட் ஆஃப் ஃபெனிக்ஸ் எனக்கு தெரில மேடம், ஸோ எனக்கு கோடிங் வராது நான் சொல்ல போகிறான். சில பேருக்கு கோடிங் பயங்கரமாக வரும், ஆனால் வேறு ஒரு சப்ஜெக்ட் வராது. அவனுக்கு அது வரலாம் மட்டும் அடிச்சுக்கிட்டு நம்ம கோடிங் அதை மட்டும் படிச்சுட்டு போ, உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிங்கிற சிஸ்டம் இல்லை. ஒருத்தர் எல்லா சப்ஜெக்ட்டையும் படித்து மார்க் வாங்க அப்படின்றான். இதுதான் எங்கள் பிரச்சனை. ஹியூமன் பிரெயின்ஸ் அப்படி கிடையாது, ஹியூமன் ஹார்ட் அப்படி இல்லை, ஹியூமன் ஃபிசியாலஜினே ஒன்று டீகோட் பண்ணலை. ஒவ்வொரு குழந்தையோட மூளையும் அதோட நிலைமையில தான் வேலை செய்யுது. சில குழந்தைங்க டக்குன்னு மெமரி பண்ணும், சில குழந்தைங்க டக்குன்னு கிராஸ் பண்ணும், சில குழந்தைங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். ஸ்லோவாக வாழ்ந்துட்டு போகிறான். எல்லாருமே 50,000, எல்லாருமே ஒரு ஆஃபீஸில் ஹெட்டாக இருக்கிறது இல்லை. 25,000 வாங்குறவன் இருப்பான், நிம்மதியாக அம்பாட்டு இருப்பான். 5,000 வாங்குறவன் இருப்பான், அந்த 5,000 வாங்குறதே அவன் தோற்று போய் தான் வாழ்க்கையை வாழணும்னு ஒரு ப்ரெஷரை ஏன் இந்த உலகம் கொண்டு வருதுன்னு தான் என் கேள்வி. நான் சரியாக படிக்கலைங்கிறது இல்லை, நான் 15 ரூபாய்க்கு நான் படித்தேங்க, அவ்வளோதான். இந்த மீடியா கருங்கிறதே எஜுகேஷன் சிஸ்டமில் இல்லைன்றேன். நல்லா நம்ம ஸ்கூலில் மண்டுன்னு சொன்ன எவ்வளோ பயிலுங்க நீங்கள் பிஸ்னஸில் பெரிய யாரை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன்லாம் லாஸ்ட்டு பெஞ்ச் மாப்பிள்ள இன்றைக்கி காரில் போகிறான் அப்படின்னு நீங்களே ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸாக சொல்லியிருப்பீங்க. பயங்கர மண்டாக இருப்பான். அவனுங்க லைஃப்பை புரிஞ்சுப்பானுங்க. ஸ்கூலில் படிப்பு ஏறாதவன் வெளியில் போய் லைஃப்பை புரிஞ்சுப்பான், ஆளுங்கிட்ட பேச புரிஞ்சுப்பான், கான்ட்ராக்ட் பிடிப்பான், டீல் பேசுவான், சண்டை போடுவான், அந்த திறமையை கற்றுப்பான், டிபேட் கற்றுப்பான், எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுப்பான். ஆனால் பயங்கரமாக இருக்க நேர்டு மண்டைங்கெலாம் வாய்ப்புண்ட கூட பேச வராது வெளியே போய். இது என்ன சுற்றி இந்த பக்கம் வருவோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இப்போ நீங்கள் நினச்சாலுமே யூ கான்ட் கண்ட்ரோல் தேர் சர்ச் ஃபார் நாலேஜ். அவன் இன்டர்நெட்டை தேடி போயிட்டே இருப்பான், அவன் கூகுள் அடிச்சுவான், விக்கிபீடியாவை பார்க்க போகிறான், கண்டதும் பார்க்க தான் போகிறான். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ண ஒன்றும் இல்லை. இப்போ பைஜூஸ் ஆப்லேருந்து அத்தனை ஆப்பும் ஃப்ராட் ஆப்பு, ஸ்கேம் ஆப்புன்றானுங்க. எதை படிக்கிறது, எந்த கோடிங், இப்போ எதை நோக்கி போகிறது? இப்போ விஸ்காம்லேருந்து ஆர்ட்ஸ் எடுக்கிறதே இப்போ 2 ஆகிட்டு வருது. எல்லாம் கேமரா தூக்கிட்டு ஓடுறான். எனக்கு பல லட்ச ரூபா சம்பளம் வேணாம், பீஸ் வேணுன்றான், ட்ரெக்கிங் போகிறேன்றான், எனக்கு வந்து ஹோல்சம் ஹிப்பி லைஃப் எனக்கு வேணுன்றான், கல்யாணம் வேணாம், குழந்தைய வேணான்னு ஒரு குரூப் இருக்குது. இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? எது சரியான நாலேஜுன்னு சொல்லுவீங்க? இன்றைக்கி பார்த்தா வாரில் வந்து இப்போது ஹிட்லர் கெட்டவர்னா இப்போ ஸ்டாலினும் தான் கெட்டவர். ஏன்னா அவர் வந்து சோவியத் ரஷ்யாவில் அவர் பண்ண அட்ராசிட்டி அவ்வளோக்கு நீங்கள் ஹிஸ்ட்ரி வெளியே தோன்றான். சோவியத் ரஷ்யா ஜெயிச்சதுனால ஸ்டாலினை பற்றி வெளியே வர்றதில்லை அப்படின்றான். அசோகர் வந்து அவ்வளோ பெரிய ஜனங்களை வந்து கொலை பண்ணார் அந்த வாரில், அந்த வாரை வந்து மறைக்கிறதுக்காக தான் இந்த புத்திசம் ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறான். அம்பேத்கர் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து வேறு ஒரு ஆங்கிள்லேருந்து பாருங்கிறாரு. புத்திசமுக்கும் பிராமணிசம் வர வார் இந்துயிசம்ங்கிறாரு. ஆதிசங்கர் அத்வைத்தம் பண்ண அட்ராசிட்டியை பற்றி சொல்ல வராரு. கேஸ்ட்டுங்கிறது எப்படி வந்துச்சு, ஜாதி எப்படி வந்துச்சு, இது எவ்வளோ நாட்டோட கலவை இந்த ஊர். இன்றைக்கி வரைக்கும் இஸ்லாமோஃபோபியா, ரிலிஜன் ஃபோபியா அந்த நாட்டை போட்டு ஆட்டுதுன்னு. இன்றைக்கி என் ஃப்ரெண்டு என் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க்கு டாக்டர் பையன் என் ஸ்கூலில் எடுத்தவன் எங்கள் குரூப்பில் உட்காந்துக்கிட்டு என் இஸ்லாமோஃபோபியா பேசுகிறான். அவங்களால தான் இன்றைக்கி நாடு அழிஞ்சு போயிருக்குன்றான். அந்த வார்டு டாக்டர்.
பெங்களூரில் முக்கியமான ஆஸ்பத்திரியில் முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். என் குரூப்பில் இருக்க 2 பாய் பசங்க கோவப்பட்டானுங்க. ஏதோ கவர்மெண்ட்டை பார்த்து உட்காந்து பேசுகிறான், சண்டை போடுறான், ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் பதில் அனுப்புகிறான். நேரு இந்தியாவுக்கு என்ன பண்ணார், ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்கள் அப்படின்றான். எப்பா டே, எனக்கு அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதடா, எங்கள் அப்பனை கூட தெரிஞ்சிருக்காரு, என்ன அதெல்லாம் இல்லை, ப்ரெசென்ட் மூமெண்ட்டுக்கு பேசுகிறேன், அவனுங்களே ஏன்டா பேசுகிறேன்றேன். ஞாபகம் வச்சுக்கிங்க, அந்த குரூப்பை விட்டு நான் ப்ரெஷரில் நானே வெளியே வந்துட்டேன். நான் பேச ஆரம்பிச்சேன்னா குரூப் நாடிடும். என்ன வரை கிண்டுறேங்க, விஜயதாஸ் பேச விடாது அவனுங்களே அப்படின்றான். அவன் டாக்டரு, நாளைக்கு எனக்கு முடியாமல் போனால் அவங்ககிட்ட தான் போய் போனோம், வசவசி போட்டு கொண்டுட்டானா. பேசுகிறான். அவன் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க்கு தான், மார்க்கு தான், எல்லாத்துலேயும் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தான். அப்படிப்பட்டவனுக்கு மனிதாபிமானங்கிறது இல்லையே. இன்றைக்கி அறிவாளியாக இருக்கிறவன் எல்லாருமே மனிதாபிமானமாக இருக்கிறாங்களா. அதே ரிச்சர்ட் ஃபெய்ன்மேனு, அதே ஐன்ஸ்டீன் தான். அவங்க ஐன்ஸ்டீன் வயலில் வச்சார், ஃபெய்ன்மேன் வந்து கூலில் சயின்டிஸ்ட்டும்பாங்க. அந்த பாடுங்க அனுப்பிச்ச ஐக்குவேஷன் தானே ஆட்டம் பாம்பலை ஹிரோஷிமா நாகசாக்கியை காலி பண்ணுது. அவங்க அது வந்து இல்லை, எங்கள் கையில் கரையில்லைன்னு சொல்லிடுவாங்களா. அவங்க பெரிய பெரிய ஜீனியஸ்லாம் வந்து நாசியில் அவ்வளோ ஜீனியஸ் சயின்டிஸ்ட்டுங்களாம் ஹிட்லர் கையில் வச்சுருந்தான். டைப்பாக எப்படி கொலை பண்ணலாம் மக்களுங்கிறதுக்கான ஆராய்ச்சியெல்லாம் நாசி ஜெர்மனியில் பண்ணாங்க. அப்போ என்ன அவங்களும் இல்லையா. இப்போ மார்ஸில் கொண்டு போய் வீடு கட்டலாம் டெஸ்ட்லாம் சொல்கிறான். அவனை ஜீனியஸிங்களா சைக்கோமிங்களா. ஸோ வெறும் அறிவுங்கிறது மனிதாபிமானம் கிடையாது. படிக்காதவன், படிப்பறிவு இல்லாதவன் அப்படிலாம் எவ்வளோ பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம். படிக்கலை, நீ என்ன படிக்கலை தானே, படிச்சிருந்தா தானே, உனக்கு படிப்பு வரல, நீ மண்டு. காலங்காலமாக ரிசர்வேஷன் மேலே ஒரு கோபம். ஏன் ரிசர்வேஷனு, அதான் எல்லோரும் நல்லா வந்துட்டாங்களே, அதான் இப்போ ஜாதி பார்க்குறது இல்லையே, யாருக்கிட்ட ஓடு வைக்கிற, அதுதான் எல்லோரும் வந்துட்டாங்களே, நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்படி எந்த இடத்துல இருக்க, நல்ல இடத்துல இவ்வளோ வருஷம் இருந்திருக்கேன். இன்னும் எதுக்கு ரிசர்வேஷனு, ஈக்குவாலிட்டி வேணும். அது எப்போ கேட்குற, உனக்கு வேலைக்கு ஆப்புனா தான் உனக்கு கோபம் வருது, பயம் வருது. இப்போ இவ்வளோ வருஷம் இவ்வளோ கோடிக்கான மக்கள் அடங்கியே இருந்ததுக்கு என்ன காரணம். இன்றைக்கி பிரிட்டிஷ்காரனே உள்ளே வரனாலாம் உனக்கு எனக்கும் படிப்பு வாசனையே கிடையாது. திருப்பி சொல்கிறேன், பிரிட்டிஷ்காரன் வரலன்னா இன்றைக்கி நான் திட்டுற அதே கிறிஸ்டின் மிஷினரி ஸ்கூலுங்களாம் இன்றைக்கி அவன் ஸ்கூல் கட்டலை, பிரிட்டிஷ்காரன் வரலன்னா நீயுமே இன்றைக்கி வந்து படிப்புனா என்னன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு புராணத்தை நம்பிக்கிட்டு வானத்தை பார்த்து கடவுள் வந்து காப்பாற்றுறோம் தான் உட்காந்துருப்போம். சில தவறான விஷயமும் சில நல்ல விஷயத்தை கொண்டு போயிட்டு தான் வருது. அவன் பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்கே ஜாதியை பார்த்துட்டு ஓடிட்டான். அப்பா நம்ம அவங்க டார்ச்சர் பண்ண வேணாண்டா, அவங்கள பண்ணிப்பானுங்க அப்படின்னு ஓடிட்டான். இது ஊரடா இது அப்படின்ட்டான். அவனோட கூட்ஸை அவன் லண்டனுக்கு கடத்திட்டு போகிறதுக்கு ட்ராக்கு கட்டினான். இங்கே ரயில்வேஸில் பல லட்சம் பேர் இந்தியாவில் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவன் வர்றதுக்கு முன்னாடி இங்கே தேனும் பாலும் வாரி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. யாருக்கு வழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, யாருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, யாருக்கு ராஜா ஜாலரை அடிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த ஓலெல்லாம் எப்போ பேசுகிறது. நம்ம ஊரில் இன்னும் மதத்தோட பேரால், ஜாதியோட பேரால் படித்தவன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எஜுகேஷன் என்ன கொடுத்துருச்சானே, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி நல்ல வேலையில் இருந்து ஜாதி பார்த்துக்கிட்டு அவனும் கும்பலாக அருவாலை தூக்கிட்டு கலவரத்துக்கு போன எவ்வளோ பேருக்கு நமக்கு தெரியும். செயினை போட்டு என் ஊர்லலாம் மாப்பிள்ள நாங்கள் திருவிழாலன்னு சொல்கிற பசங்க எனக்கு தெரியும். டாக்டராக தான் இன்ஜினியர் ஆண்டாண்ணே. நல்ல மனசு இருக்கிறவன் சரியாக மார்க் வாங்கினாலும் அந்த உலகத்தில் தவறான மனுஷனாக அவனுக்கு தகுதி இல்லையா மனுஷனாக வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில். அப்போ இந்த படிப்புங்கிறது என்ன, அறிவுங்கிறது என்ன, உள்ளே வாங்கிக்கிறதுனா என்ன, எதை வச்சு கிரியேட்டிவாக பண்ணுறீங்க, சிஸ்டமை டிசைன் பண்ணவன் அவன். வெறும் மார்க் வாங்குற மிஷினாக பசங்களை கொண்டு வரீங்க. சரி, அதனால் இப்போ என்ன உலகத்தில் நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவாக ஒரு பாயிண்ட்டு சொல்லுங்கள். எங்கள் எல்லாரையுமே நீங்கள் ரோபோட்டாக ஆக்கி வெளியில் கொண்டு வரதுனால உலகத்தில் நடந்துச்சு. ஒரு பிரயோஜனம் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, மெடிக்கல் சயின்ஸ் இருக்குது, ஓகே, கரண்ட்டு வருது, கம்ப்யூட்டர் வருது, மக்கள் வந்து லாங்கிவிட்டி கொண்டு வந்தால், வேக்சின் கொண்டு வந்தால், இன்றைக்கி இதே கொரோனாவுக்கு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒன்று பேண்டமிக் வருதுன்னா இதே நம்ம டாக்டருக்கு அவ்வளோ பேர் தன்னோட உயிரை பணையை வச்சு இறந்து போய் தான் இன்றைக்கி வேக்சின் வருது. அதுக்கு சயின்ஸ் இருக்குது, இப்படி படிப்பறிவெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலாம். இன்றைக்கி நிலா கண்டுபிடிச்சி இன்டர்நெட் வருது, இது வருது, ரைட்டு. அவங்களோட கதையெல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அவன் ஊரில் அவன் ஒரு அவுட்காஸ்டாக தான் இருந்திருப்பான். இங்கே ஒரு பெரிய விஷயம் ஒன்று, ரோபோட்டாக இருந்த யாருமே இப்போ நீங்கள் சொல்கிற சாதனைகளை கண்டுபிடிச்சவங்களே இல்லை. எல்லாருமே அவன் ஸ்கூலில் அவன் எல்லோரும் எதிர்த்துட்டு நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவனுங்க தான். நீங்கள் சொல்கிற அறிவியல் கண்டுபிடிப்பு அத்தனை பேருமே யாரையுமே சப்போர்ட் பண்ணல. அவங்க ஒரே மென்டல் குறியாக தான் பார்த்துச்சு. ஸோ அந்த ஒரு குழந்தைங்களோட அந்த ஒரு 18-20ங்கிற வயசுக்குள்ளே உலகத்தை அவன் புரிஞ்சு அவன் சக மனுஷனோட எப்படி பழகணுங்கிறதுக்கான டீச்சருங்கலாம் இப்போ இருக்காங்களா என் கேள்வி. டீச்சர் என்பது ஒரு தெய்வீக கலை, அதன் உழைப்பு எப்பா அதுலேயும் எல்லாருமே இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. இன்றைக்கி வெறும் டீச்சரோட நல்ல சம்பளம்னு சொல்லிட்டு தான் பாதி பேர் சேர்றாங்க. ரொம்ப கம்மி, நான் சூஸ் பண்ணி தான் டீச்சர் வேலைக்கு வரேன்,
அப்படின்னு வர்றவங்க நீங்கள் கம்மி. என் டைமில் சைக்கோவை தான் நான் பார்த்தேன். இல்லைங்க நான் வந்து நல்ல ஸ்கூலில் தான் படித்தேங்கிறவங்க ஹாப்பி, நான் தப்பே சொல்லலை, அவங்களுக்கு அது இருந்திருக்கலாம். ஆனால் இப்படி இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. இப்போவும் அந்த சாருங்களை உங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் கால் ஆட்டோமேட்டிக்காக உதருமா உதராதா? உங்கள் அன்கான்ஷியஸ் அந்த பயம் வெளியே வருமா வராதா? அவனை அடித்து கொள்ளணும்னு உங்களுக்கு தோணுமா தோணாதா? அதுதான். ஸோ இப்போ அந்த உங்கள் ஃபேனுக்கே நான் பதிலாகவே சொல்கிறேன். இப்போ இந்த ஜென்ரேஷன் குழந்தை எப்படி வளர்க்க போகிறோம், என்ன ஒரு கிரியேட்டிவிட்டியால் வளர்க்க போகிறோம், எதை வச்சு நம்ம சொல்ல போகிறோம், இதுதான் உலகம்னு இது சொல்ல போகிறோம். என்னை கேட்டால் ஒவ்வொரு குழந்தையும் அதோட நேச்சரே வளரட்டும், அதுக்கு என்ன வருதோ அது பண்ணட்டும், அது உங்ககிட்ட சொல்லும் எனக்கு இது பிடிக்குது, எனக்கு இது வருது. எப்படி சொல்லும்? அதோட ரேங்க் கார்ட்லேயே தெரியும். ஏதோ ஒரு சப்ஜெக்டில் அதையும் மீறி அதை மூளை அதிகமாக வேலை செய்யும், தாசி அது காட்டும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். மேக்ஸில் கம்மியாக எடுக்கிறானா திடீர்னு பார்த்தா கெமிஸ்ட்ரியில் சூப்பராக வாங்கியிருந்திருப்பான், ஓகே அவனுக்கு அது பிடிக்குது போல். ஹிஸ்ட்ரி நல்லா வாங்கியிருப்பான், ஓகே இது தெரியுது போல். இந்த ஒரு குழந்தையில எது ஆர்வங்கிறது காட்டும் பொழுது அந்த வழியில் போகிறது குழந்தைக்கு நல்லது, உங்களுக்கும் நல்லது. இன்னொன்று, எல்லாருமே படிச்சுட்டு பணக்காரங்களாகி ஒரு வேலையில் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகணுங்கிற வாழ்க்கை தான் அப்படிங்கிற விஷயத்தையும் முன்னே தூக்கி போட்டுருங்க. அது பெரிய மிட்டது. நீங்கள் அவனுங்களும் நிம்மதியாக இருக்கிறது இல்லை. இந்த ஊர்லேயே இருந்து சம்பாதிச்சோன்னா 1000 பேர் இருக்கான். அமெரிக்காவில் போய்ட்டு ஒன்றும் இல்லாமல் தனியாக இருந்து டிப்ரெஷனில் சுற்றுறவனும் இன்னும் இருக்கான். அது நம்மள மாதிரி நாடுகளுக்கு தேவையாக இருக்கும். சில பேர் வீட்டில் தன்னோட படிப்பை வச்சு தான் அவங்களோட 3 வேளை சோறே இருக்கும். அவங்க இதுக்குள்ளே வரவே வேணாம். அவன் வளர்ந்து அந்த பொருளாதார தடையை உடைக்கும் போது அவன் பிள்ளைய அவன் இஷ்டத்துக்கு விடலாம். அவனுக்கு அந்த ஒரு பெரிய பாரம் ஒன்று உட்காந்துருக்கும். என் தாத்தாலாம் அப்படி தான். என் தாத்தா அப்பா இல்லை, ஓடி போயிட்டார். அர்த்தம் அவன் தாத்தாவோட அப்பா ஓடிட்டார், வேறு ஒரு ஒய்ஃப் கூட சிங்கப்பூருக்கு ஓட்டார் போல். அவங்க பாட்டி மட்டும்தான், அவங்க 2 பேரும் மட்டும். ஒரு தகடப்பா தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி வந்து அவங்க அம்மா தான் அவராகவே படித்து எக்ஸாம் எழுதி அவராகவே பாஸ் பண்ணி தாசில்தாராக அவராகவே 2 பேர் தான். அவருக்கு ஃபேமிலியே கிடையாது, படிப்பால் மட்டும்தானே நான் வந்தேன். அப்புறம் டிப்டி கலெக்டராக ரிட்டையர் ஆனார். இவ்வளோ தான், அது ஒன்று தான். அவன் சொல்ல எனக்கு அது சாய்ஸே இல்லை. எங்கள் அம்மா கையில் புக்கு, அவ்வளோதான். நாங்கள் 2 பேர் தான். எனக்கு வேறு என்ன யோசிக்க சொல்கிறேன் என்ன? அவருக்கு இப்போ வரைக்கும் ஒரு தம்மு தண்ணி ஒரு பழக்கமும் அவருக்கு கிடையாது. அது கற்றுக்கான டைமும் இல்லைன்ட்டார். வேலை சம்பாதிக்கணும், வேலை சம்பாதிக்கணும். என் அம்மா அவ்வளோதான் எனக்கு ஓடிச்சுன்ட்டார். அவர் இப்போ என்ன சொல்லுவீங்க? நான் ஏகப்பட்ட கதை இருக்குது. இதை இன்னொரு பாட்டு நான் திருப்பி கூட நான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு இன்னும் மனசு கேட்கல. என் ஸ்கூலை பற்றி விசாரிச்சோ நல்ல ஸ்கூல், பயங்கர ஸ்கூலுமா, அதெல்லாம் ஓடு இருக்கலாம். இது என்னோடய லைஃப் இது. பட் இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து எஜுகேஷனை வச்சு என்னென்னலாம் படம் வந்திருக்கு, அந்த படத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நிறைய படம் இருக்குது. இன்னும் ஃப்யூச்சரில் எஜுகேஷன் எப்படி போகலான்றாங்க, என்னென்ன டைப் ஆஃப் வேர்ல்டில் இருக்குதுன்னு அதை ஒரு பாட்காஸ்ட்டில் பேசுகிறேன். பார்ட் 2 வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வருது. ஸோ இந்த ஒரு கோபத்தோடு இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் முடிக்கிறேன். இது மேலும் பேசலாம். இதுவே ரொம்ப நேரம் பேருக்கு ஹாப்பி. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வோக்கலொலி பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அப்படியே வாய்ஸ் மெசேஜாக போடுங்க ஆங்கரில். ஐ வில் ஷேர் இந்த நெக்ஸ்ட் எபிசோட். ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் முக்கியமானது, சப்போர்ட் வோக்கலொலி. வோக்கலொலி பிடிப்பவர்களுக்கு உங்களால் முடிந்தவையை எனக்கு உதவி செய்து என்னை சப்போர்ட் செய்யுங்கள். அதுக்கான ஜிபே நம்பரை, ஜிபே இமெயில் ஐடியை நான் அபவுட்டில் கொடுத்துருப்பேன். சப்போர்ட் வோக்கலொலி, அவ்வளோதான். ஸோ இது உங்கள் விஜய் வரதராஜன் வோக்கலொலி. வோக்கலொலி வோக்கலொலி. விஜய் வரதராஜ் வோக்கலொலி. வோக்கலொலி வோக்கலொலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் வோக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वदराज वकील का पॉडकास्ट ये कहना है.